வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. குருவின் திருவடி சரணம், குருவின் மலரடி போற்றி. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, சான்றோர் பெருமக்களே, அறிஞர் பெருமக்களே, இந்த அற்புதமான ஒரு காலை வேளையிலே இந்த ஆன்மா தூய்மை பெறுவதற்கு 8 படிகளிலே 7வது படியாகிய ஒரு அற்புதமான படியினை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய சிந்தனைக்கு செவிமடுக்க வந்திருக்கின்ற அத்துணை வேதாத்திரிய விருட்சங்களையும் ஆழியாறு அறிவுத்திருக்கோயில் சார்பாகவும் ஐடி இயக்குநரகம் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அத்துணை அன்பர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அன்பானவர்களே, நாம கடந்த 6 மாதங்களாக இந்த ஆன்மா தூய்மை பெறுவதற்குண்டான படிகளை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் ஒரு முறை சொல்கிறோம். முதல் படியாகிய சுவாசத்தை முறைப்படுத்துதல் பார்த்தோம். 2வது படியாகிய உடற்பயிற்சி ஆசனம் எப்படி செய்வது என்பதை பார்த்தோம். 3வது படியாகிய இறைவனிடம் உன்னை ஒப்படைத்தல், அது எப்படிங்கிறத நாம பார்த்தோம். 4வது படியாகிய சுய ஆராய்ச்சி என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பகுதியை பார்த்தோம். 5வது படியாகிய பற்றிலிருந்து விடுபடுதல், அது எப்படிங்கிறத பார்த்தோம். 6வது படியாகிய சந்தோஷம், அது எப்படி வருகிறது, எங்கிருக்கிறது என்பதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு 7வது படி, ஒரு அற்புதமான படி, அகம் புறம் தூய்மை, ஒரு அற்புதமான படியை நாம இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம். அன்பர்களே, இந்த அகம் புறம் தூய்மை அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு உடனே நமக்கு ஞாபகம் வருவது ஒரு திருக்குறள் தான். புறந்தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்னு வள்ளுவர் பிரானுடைய ஒரு அற்புதமான வாக்கு. இப்போ இந்த இடத்துல புறத்தூய்மை அகத்தூய்மை அதை பத்தி தான் இன்னைக்கு நம்மளுடைய இந்த படிகள்ல 7வது படி, மிகவும் முக்கியமான படி. இந்த புறம் அகம் தூய்மைப்படுத்துவது எப்படிங்கிறது தான். இப்போ புற தூய்மை அப்படின்னு சொன்னா நாம உடனே நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உடல் மேல இருக்கின்ற இந்த புற உடல், இந்த பரு உடல்னு ஒண்ணு நமக்கு கண்களுக்கு தெரிகிறது. கண்களுக்கு தெரிகின்ற இந்த பரு உடல்ல புறத்தே இருக்கின்ற பகுதியை நாம் எப்படி தூய்மைப்படுத்துவது, அதுதான் நாம நமக்கு தெரிந்தது ஒன்று. ஆனா உண்மையான பொருள் பார்த்தால் இந்த புறத்தே இருக்கின்ற உடலை மட்டும் தூய்மைப்படுத்துவது அல்ல. புற தூய்மை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடலினுடைய புற தோற்றத்தில் இருந்து ஆரம்பித்து இறைவனால் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் மற்றும் இயற்கை அனைத்துமே புற தூய்மை என்பது பொருள். அப்ப அகத்தூய்மைன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அகத்தூய்மைன்னு சொல்லும் பொழுது எதை நாம பொருள்படுவது அப்படின்னு சொல்லும் பொழுது, அகத்தூய்மை அப்படின்னு சொன்னால் உடல் உறுப்புகள் மட்டும் அகத்தூய்மை செய்வது அல்ல. நாம இந்த உடல் உறுப்புகளை அகத்தூய்மை செய்வது எப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம 2 படிகள்ல நம்ம அதை பார்த்திருக்கிறோம். இந்த ஆன்மா தூய்மை பெறுவதற்கு முதல் படியாகிய இந்த சுவாசத்தை முறைப்படுத்துதலிலும் 2வது படியாகிய இந்த உடற்பயிற்சி ஆசனம், இந்த 2லுமே நாம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகத்தூய்மை, அக உறுப்புகளை எப்படி தூய்மை செய்வது என்பது பார்த்திருக்கிறோம். அப்ப அந்த அகத்தூய்மை, இந்த பகுதியில அகத்தூய்மைனா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த உள்ளத்தை, இந்த ஆன்மாவை தூய்மை செய்வது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த பகுதியினுடைய சிறப்பு. அப்போ புற தூய்மை என்பது உடல் கடந்த நிலையிலே இயற்கையையும், அகத்தூய்மை என்பது நம்முடைய ஆன்மாவையும்
இந்த பயிற்சிகள் மூலமாக குருவனுடைய துணை கொண்டு எப்படி நாம் இதை தூய்மை செய்வது, இதுதான் இந்த முக்கிய. அதனாலதான் இதை சொல்றது. இந்த 8 படிகள்ல இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, மாயை என்று ஒரு பெரிய கிணத்துக்குள்ள நம்ம விழுந்துட்டோம். கிணத்துக்குள்ள விழுந்த நம்ம மேலிருந்து ஒரு கயிறு உள்ள போட்டு குரு என்பவர் ஒரு கயிறாக நமக்கு உள்ளே வராரு. அந்த குரு என்கின்ற கயிறை பிடித்து கொண்டு தான் நம்ம மேல 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 ஒரு படியா வரோம். இந்த 7வது படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாயையிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான ஒரு கடைசி ஆயுதம், ஒரு கடைசி விளிம்பு. இது கடந்தாதான் 8வது படி நம்ம அடுத்த வகுப்புல சிந்திக்க போறோம். அந்த 8வது பகுதி நமக்கு, அந்த படி நமக்கு சித்தி அடைய முடியும். அப்ப இப்ப நாம எங்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாயை என்கின்ற கிணத்துக்குள்ளே விழுந்த நம்மை குரு என்கின்ற கயிறு ஒரு ஆபத் பாந்தவனாக நம்மை காப்பாற்றுகிறது. அந்த குரு என்கின்ற கயிறை பிடித்துக் கொண்டு அந்த கிணற்றுக்கு உள்ளிருந்து, மாயையிலிருந்து ஒவ்வொரு படியாக மேலே ஏறி நாம இப்ப எங்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கிணற்றுக்கு மேலே அப்படி எட்டி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் 7வது படி. அப்போ இந்த படியை நாம் நிறைவு செய்தால் தான் இந்த மாயையிலிருந்து நம்மால் அதனுடைய தொடர்பை துண்டிக்க முடியும். சரி, இப்ப அந்த முதல்ல புற தூய்மை என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகான்கள் சொல்வது என்னன்னு கேட்டீங்கன்னா, புற தூய்மை என்பது ஆன்மீகம் அப்படின்னு சொல்றாங்க. அகத்தூய்மை என்பது மெய்ஞானம், விஞ்ஞானம் கடந்த நிலையிலே மெய்ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த புற தூய்மை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்மீகம் என்பது நாம ஒரு வார்த்தை, ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா உடனே நம்ம சொல்றது பக்தி மார்க்கம், இறை வழிபாடு, இதுதான் ஒரு ஆன்மீகம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு உண்மையான ஒரு ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதனுடைய என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த உடல் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல் சார்ந்த ஒரு அறிவு, மனம் சார்ந்த ஒரு அறிவு. அப்ப 2 அறிவான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த உடல் மனம் இரண்டும், இந்த உடல் என்பது எப்படி வந்தது, இந்த உடல் வந்ததனுடைய நோக்கம் என்ன, இந்த உடல் எப்படி இயங்குகிறது, இந்த உடலுக்கு உள்ளே என்னென்ன இருக்கிறது, இந்த உடல் எவ்வாறு இயங்குகிறது, இந்த உடலை இயக்குவது யார், இதுதான் உடல் சார்ந்த அறிவு. வாழ்க வளமுடன்மா. ஆன்மீகம் என்றால் என்னன்னு சொல்லும் பொழுது ஒரு செகண்ட் கட் ஆயிடுச்சுங்கய்யா. சரிமா, வாழ்க வளமுடன். அதாவதுங்க, ஆன்மீகம் என்பது உடல், மனம் அல்லது உடலை பற்றிய ஒரு தெளிவு, அறிவை பற்றிய ஒரு தெளிவு ஆன்மீகம். அப்போ இந்த உடல், மனம், அறிவு இதை பற்றி ஒரு மனிதன் எப்பொழுது தெரிந்து கொள்ள முடியும் என்றால், அவனுடைய உள்ளம் தூய்மையாக இருந்தால் மட்டுமே ஒரு மனிதன் அதை தெரிந்து கொள்ள முடியும். அப்ப எத்தனையோ மகான்கள், மக்கள் இந்த உலகத்திலே உண்மையான ஆன்மீகத்திலே தன்னை ஈடுபடுத்தி அவர்கள் இதிலே சித்தி பெற்றார்களா என்றால் 100% அதுபோன்று நிறைய மக்கள் மகான்களாக சித்தி பெற்ற பிறகு மகான்களாக மாறி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்த ஒரே ஒரு உபாயம், ஒரு யுக்தி என்ன என்று கேட்டால், பிரபஞ்சத்திற்கு ஏற்றவாறு இயற்கையோடு ஒத்து ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ்வாரே ஆனால் அவர் ஒரு உண்மையான ஆன்மீகவாதியாக மாறுகிறார் என்று உண்மையான ஆன்மீகத்திற்கான விளக்கத்தை மகான்கள் கொடுக்கிறார்கள். சரி, அப்போ
புற தூய்மை என்பது இதுல இருந்து என்ன ஒரு வரியில நமக்கு வந்து ஒரு விடை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், புற தூய்மை என்பது இயற்கையோடு ஒரு மனிதர் எப்பொழுது ஒத்து வாழ கற்றுக்கொள்கிறாரோ, எந்த ஒன்றை கற்றுக்கொண்டாரோ அதை வாழ்க்கையில் தான் கடைபிடிக்கிறாரோ, எந்த ஒன்றை கற்று கடைபிடித்தாரோ அதை மற்றவர்களுக்கு கற்பிப்பது, இதுதான் புற தூய்மை. அப்ப புற தூய்மை அப்படின்னு சொல்லும் பொழுது வெறும் இந்த உடலை, புற உடலை, இந்த உடலை சுத்தப்படுத்துவது மட்டும் புற தூய்மை அல்ல. அப்ப புற தூய்மை என்பது ஆரம்பம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடல்ல இருந்துதான் ஆரம்பம் இந்த புற தூய்மை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த உடல் என்பது புற உடல் ஒரு தூய்மையா இருந்தா தான் நாமளே வந்து வெளியில போனோம்னா கூட நம்மளை யாராவது வந்து மதிப்பாங்க. இந்த புற உடலை நாம வந்து ஒரு தூய்மை வச்சுக்கலன்னா நம்மளை வந்து யாருமே நம்மளை வந்து கிட்டக்கு வரமாட்டாங்க, நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. அப்ப ஆரம்பம் என்பது என்னுடைய உடல் சுத்தம், புற உடலை சுத்தம், புற உடல் தூய்மையிலிருந்து ஆரம்பித்து மெதுவாக கடந்து 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 பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து எந்த ஒன்றிலிருந்து இந்த உடல் வந்திருக்கிறதோ அந்த ஒன்று வரை, அந்த ஒன்றே இயற்கையாகவும் இந்த பிரபஞ்சமாகவும் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது. எந்த ஒன்று அப்படி இயற்கையாக வடிவமைத்துக் கொண்டிருக்கிறதோ அந்த ஒன்றோடு இசைந்து அதனோடு இணைந்து வாழ்வதுதான் உண்மையான ஆன்மீகம். அப்ப இந்த உண்மையான ஆன்மீகத்துல நமக்கு எந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இதைத்தான் மகான்கள் இதையும் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் பிரபஞ்சத்திற்கு ஏத்தாறு போன்று தன்னுடைய வாழ்க்கையை வளைத்து கொண்டு வாழ்வது புற தூய்மை அல்லது உண்மையான ஆன்மீகம். அப்போ இது எந்த இடத்துல நமக்கு சர்க்கிள் வருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்றார் போன்று நாம் வளைந்து அந்த இடத்துலதான் சர்க்கிள் வருகிறது. எப்ப அந்த சர்க்கிள் வருகின்ற நேரம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம வளையாம நம்முடைய வசதி, நம்முடைய வாழ்க்கையினுடைய வசதிக்கு ஏற்றார் போன்று பிரபஞ்சத்தையே நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, வளைச்சா கூட பரவாயில்ல, பிரபஞ்சத்தை உடைக்க முயற்சிக்கின்றோம். சட்டத்துல கூட ஒரு சொல்லுவாங்க, சட்டத்தை நாம் வளைக்கலாம், ஆனால் சட்டத்தை நாம் உடைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல பிரபஞ்சத்தை மனிதன் தன்னுடைய வாழ்க்கை வசதிக்கு ஏற்றவாறு வளைக்கலாம். இப்ப வளைக்கலாம்னா என்ன அர்த்தம்? பிரபஞ்சம் என்பது முதல்ல வந்து இந்த தோன்றிய காலத்திலே ஒரு மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆச்சு? அறிவு வளர்ச்சியின் பயனாக நாகரீகம் கருதி மனிதனுடைய வாழ்க்கை வசதிகளுக்கு ஏற்றார் போன்று கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுத்தது. மாறின உடனே முதல்ல என்ன வந்தது? இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு, இது 3 வந்தது. அப்ப இந்த 3 வந்த உடனே ஒரு மனிதன் இந்த பேசிக் நீட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அடிப்படை வசதிகள் ஒரு மனிதனுக்கு வந்தது. இந்த அடிப்படை வசதியோட நாம வந்து அந்த உண்மையான ஆன்மீகத்துல நம்ம வாழ்ந்திருந்தோம்னா இன்னைக்கு நம்ம அத்தனை பேருமே வந்து மகான்களாக மாறி இருப்போம். ஆனால் நாம என்ன பண்ணிட்டோம்? மனிதன் தன்னுடைய இந்த 3 அடிப்படை தேவைகள் இது கடந்து இந்த மாயையில் சிக்கி புற வாழ்க்கை, இன்னும் நாம வந்து அதிகமாக பொருள் உலகத்தை நாடி சென்று அதிகமாக சம்பாதிக்கணும், அதிகமான வசதி வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்திக்கணும். இப்படி பல வகைகள்ல மனிதனுடைய மனமானது சிந்தித்து 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 அவனுடைய மூளையை கசக்கி கசக்கி, கசக்கினா எப்படி? உணர்வு நிலையில் இல்லை, உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே கசக்கி இந்த உடல் மனம் அறிவை ஒரு மனிதன் தானே அழித்து கொண்டு நான் வசதி வாய்ப்போடு இருக்கிறேன் என்கின்ற ஒரு சில நிமிட சுகங்களுக்காக மனிதன் என்ன பண்றான்? பிரபஞ்சத்திற்கு ஏத்தாறு போன்று தன்னை வளைக்காமல் தான் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே சுயநலத்திற்காக பிரபஞ்சத்தையே ஒரு மனிதன் என்ன பண்றான்? உடைக்க ஆரம்பித்து விட்டான். அப்போ
பிரபஞ்சத்தை எப்பொழுது ஒரு மனிதன் உடைக்கிறானோ அப்பொழுதுதான் இந்த விஞ்ஞானத்தினுடைய அழிவு இந்த உலகத்திலே ஆரம்பமாகிறது. அதனுடைய வெளிப்பாடுகளைத்தான் நாம இன்னைக்கு எங்க பார்க்கிறோம்? இயற்கை சீற்றங்களாகவும் இயற்கை பேரழிவுகளாகவும் ஒவ்வொரு பகுதியிலையும் நாம இன்னைக்கு வரைக்கும் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் வருமோ என்று ஒரு பயமும் நமக்கு உள்ளே இருக்கிறது. அப்போ புற தூய்மை என்பது இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்றார் போன்று, இதைத்தான் மகரிஷி சொல்வதும், எந்த ஒரு மனிதர் இயற்கையோடு இசைந்து அந்த இயற்கையோடு ஒத்து வாழ்கிறாரோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை நலம் பெறும் என்று குரு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த புற தூய்மையிலே நாம இந்த பிரபஞ்சத்தோடு இசைந்து ஒத்து இயற்கையோடு பஞ்சபூதங்களோடு இணைந்து வாழ வேண்டிய ஒரு அறிவு, அடிப்படை அறிவு எல்லா மனிதர்களிடத்தும் வர வேண்டும் என்பதுதான் புற தூய்மை. சரி, அகத்தூய்மை. இப்ப அகத்தூய்மை என்பது உடல் உறுப்புகள் கடந்த நிலையிலே இந்த உறுப்புகளை எல்லாம் இயக்கிறது யாரு? இப்போ நாம தொட்டதுக்கெல்லாம் இன்னைக்கு நாம விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றோம். ஒரு வார்த்தையில பேசும்போது கூட, சரிப்பா நீ இவ்வளவு விஷயம் பேசுறியே, இப்ப நீ சொல்ற விஷயத்துக்கு ஒரு சயின்டிபிக் ப்ரூஃப் எனக்கு கொடு, விஞ்ஞான பூர்வமான எனக்கு ஒரு விளக்கத்தை கொடு அப்படின்னு இன்னைக்கு நாம கேட்கிறோம். நடைமுறை வாழ்க்கையிலே நாமளே கூட நடைமுறை வாழ்க்கையிலே கூட நாம கூட என்ன பண்றோம்னா, பேசும் பொழுது கூட நாம கூட என்ன பண்றோம் நிறைய நேரத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சயின்ஸோட டெக்னாலஜி இன்னைக்கு வளர்ந்துருச்சு, சயின்ஸ் முன்னேறிடுச்சு அப்படின்னு சொல்றோம். ஆனால் விஞ்ஞானம் இன்னைக்கு எந்த இடத்தில் இருக்கிறது கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பார்த்தோம். நீங்க நம்ம எல்லாருமே பேசுகின்ற என்னையும் சேர்த்துத்தான் இன்னைக்கு விஞ்ஞானம் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் நமக்கே மிகவும் விந்தையாக இருக்கும். நாம உதாரணத்துக்கு காயகல்ப பயிற்சியிலே மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பாட திட்டத்திலே ஒன்றே ஒன்றை எடுத்துக்கொண்டாமோ, சப்த தாதுக்கள் நம்ம சொல்றோம். ரசம், ரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, விந்துநாத திரவம். அப்போ நாம் உண்ணும் உணவு 7 தாதுக்களாக மாறுகிறது. இதை மருத்துவமும் இதை ஒற்றுக்கொள்கிறது, யோகமும் இதை ஒற்றுக்கொள்கிறது. சரி, இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி செய்து பார்த்தால் மெய்ஞானத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் எவ்வளவு பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறது. இந்த இடைவெளியை விஞ்ஞானத்தால் மெய்ஞானத்துக்கிட்ட நெருங்க முடியுமா? மெய்ஞானத்தை தொட முடியுமா? மெய்ஞானத்தை விட விஞ்ஞானத்தால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிவு பார்த்தீங்கன்னா முடியாதுன்னு தான் சொல்லுவோம். எப்படின்னா, நாம் உண்ண உணவு, இப்ப இன்னைக்கு காலையில நாம உதாரணத்துக்கு ஒரு 4 இட்லி சாப்பிட்டிருக்கோம். இந்த இட்லி வயிற்றுக்குள்ள போன உடனே அது என்ன, முதல்ல 7 தாது பொருட்கள்ல முதல்ல ரசமாக மாறுகிறது. இது நமக்கு தெரியும். அப்ப ரசமாக மாறிய பிறகுதான் என்ன பண்ணோம், உள்ளுக்குள்ள மைய நரம்பு மண்டலத்திலிருந்து ஒரு ஆணை வரும், கணையத்துக்கு முதல்ல ஒரு ஆணை வரும். ரத்தம் வரத்துக்கு முன்னாடி, இப்ப ரத்தம் உள்ள வரப்போகுதுப்பா, இந்த ரசத்திலிருந்து இந்த இட்லி என்கின்ற ஒரு ஆற்றல் மிக்க ஒரு உணவிலிருந்து என்ன பண்ண போகுது, சக்தி, எனர்ஜியை உணவு தான் சக்தியா மாறுது. அந்த சக்தியை எடுக்கிறதுக்கு இப்ப ரத்தம் வரப்போகுது. ரத்தம் வருவதற்கு முன்னால என்ன பண்ண, நீ போய் அந்த ரசத்துல இருக்கிற இந்த இட்லி ரசமா உள்ள இருக்குது, அதுல இருக்கிற குளுக்கோஸ், இன்சுலினை எடு அப்படின்னு கணையத்துக்கு சொல்லு. அப்ப கணையம் என்ன பண்ணுது, உடனே அந்த ரசத்தில இருக்கின்ற அந்த இன்சுலின் குளுக்கோஸை எடுத்துருது. யார் யாருக்கெல்லாம் இந்த கணையம் இதை எடுக்கலையோ அப்போ அந்த ரத்தம் வெயிட் பண்ணி பார்க்கும். கணையம் அந்த வேலையை செய்யல. கணையம் வேலையை செய்யலன்னு சொன்ன உடனே ரத்தம் என்ன பண்ணுது, கணையம் செய்ய வேண்டிய வேலையும் சேர்த்து செய்துகிட்டு ரத்தம் தன்னுடைய ஆற்றலை எடுக்கும் பொழுதே சர்க்கரையும் கூட சேர்த்து எடுக்கிறதுனால தானே நமக்கு
பிளட்ல வந்து சுகர் எவ்வளவு லெவல் இருக்குன்னு நமக்கு தெரிகிறது. சரி, இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னன்னா, நாம் உண்ட உணவு, காலையில சாப்பிட்ட 4 இட்லி இப்பொழுது ரசமாக மாறிவிட்டது. ரைட். இப்ப விஞ்ஞானத்துக்கிட்ட கொடுப்போம். இதே 4 இட்லிய விஞ்ஞானத்துக்கிட்ட கொடுத்து இந்த இட்லியை ரசமாக மாற்று அப்படின்னு விஞ்ஞானத்துக்கிட்ட கொடுத்தா விஞ்ஞானத்தால என்ன பண்ண முடியும்? இந்த இட்லிய ஒரு மிக்சியில அடிச்சு, ஒரு மிக்சியில போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தியால மிக்சி ஆன் பண்ணிட்டோம்னா இப்ப என்ன ஆயிடுச்சது? இப்போ இட்லி ரசமாக மாறிவிட்டது. அப்போ வயிற்றுக்குள்ள போன இட்லியும் ரசமாக மாறியது. விஞ்ஞானத்துக்கிட்ட ஒரு மிக்சி கையில கொடுத்த ஒரு இட்லியும் ரசமாக மாறியது. ரைட். இப்போ வயிற்றுக்குள்ள போன இட்லி ரசத்திலிருந்து ரத்தமாக மாறியது. ஆனால் விஞ்ஞானத்தால நம்ம ஒரு மிக்சியில இருந்து எடுத்த ஒரு ரசத்தை ஒரு டம்ளர்ல ஊத்திட்டு, அந்த இட்லி ரசத்தை ஒரு டம்ளர்ல ஊத்திட்டு, இந்த இட்லி ரசத்திலிருந்து ரத்தத்தை தயாரிக்க முடியுமான்னு விஞ்ஞானத்தால கேட்டா முடியுமா? முடியாது. அப்ப விஞ்ஞானம் என்பது ஒரு இடத்துல வந்து நின்றுவிடும். அப்ப விஞ்ஞானம் என்பது அதுவும் கடந்தது. இதைத்தான் சொல்வது விஞ்ஞானம் என்பது, விஞ்ஞானம் என்றால் அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றால், விஞ்ஞானத்திடமிருந்து ஒரு ஆராய்ச்சி வேண்டும் என்றால் விஞ்ஞானத்திற்கு அடிப்படை ஒரு பொருள் இல்லாமல் விஞ்ஞானத்தால் ஆராய்ச்சி செய்ய முடியாது. அப்ப விஞ்ஞானத்தினுடைய ஆரம்பம் எங்கே என்று கேட்டால் ஒரு பொருளில் ஆரம்பிக்கும். அந்த பொருளை இந்த விஞ்ஞானம் பகுத்து 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 பார்த்து கடைசியிலே இதனுடைய அடிப்படை மூலம் எது என்று விஞ்ஞானத்திடம் கேட்டால் ஆரம்பம் பொருள், முடிவு இருள் அப்படின்னு சொல்லும் விஞ்ஞானம். சரி, அப்ப மெய்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்திலே விஞ்ஞானம் முடிகிறதோ, இருளில் விஞ்ஞானம் முடியும். ஆனால் மெய்ஞானம் என்பது ஆரம்பமே வந்து எங்க? இருளில் தான் ஆரம்பமாகிறது. இந்த இடத்துல தான் நம்ம நல்லா கவனிக்கணும். இந்த அகத்தூய்மையில பொருளில் ஆரம்பித்த விஞ்ஞானம் இருளில் முடிகிறது. அவ்வளவுதான் விஞ்ஞானம். ஆனால் மெய்ஞானம் என்பது ஆரம்பமே இருளில், ஆனால் அது முடிகின்ற இடம் இருக்கு பாருங்க, மனிதர்களுடைய மனம். அப்ப இருளில் ஆரம்பித்து உன்னுள் முடிகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுள் முடிகின்ற இடம் அதுதான் மெய். மெய் என்றால் உண்மை, உண்மை என்றால் சத்தியம். அப்போ அந்த சத்தியத்தை அறிகின்ற அறிவு, ஞானம் என்றால் அறிவு. மெய் ஞானம் என்றால் எந்த ஒன்று இந்த உலகத்திலே என்றும் அழியாமல் உண்மையாக இருக்கிறதோ அந்த ஒன்றே மெய்ஞானம். அப்போ இந்த அகத்தை எப்பொழுது நாம் தூய்மை செய்கிறோமோ, இந்த ஆத்மாவை நாம் எப்பொழுது தூய்மை செய்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த பயணம், அகத்தூய்மை என்கின்ற பயணம் நம் உள்ளே முடிகிறது. அந்த முடிகின்ற அந்த க்ஷண நேரத்தை தான் மகரிஷி வந்து பாடல்ல சொல்றாரு, அறிவு முழுமை அது முக்தி என்று குரு அவர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அது உங்களுக்கே தெரியும். அப்போ அந்த முடிகின்ற இடம் இருக்கு பாருங்க, அந்த இந்த ஜீவன் பரத்தோடு இணைவதற்கு வாழ்நாளிலே துடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த துடித்துக் கொண்டிருக்கின்ற நேரங்களைத்தான் நாம் என்னன்னு சொல்றோம்? உடற்பயிற்சி, காயகல்பம், அகத்தாய்வு, தவங்கள், மௌனம். இதெல்லாம் என்னது? நம்மை கடந்த நிலையிலே நம்முடைய பயணமானது, இருளில் ஆரம்பித்த நம்முடைய பயணம், இறைவனை தேடுகின்ற அந்த பயணம் எங்கே நிறைவு பெறுகிறது? உன்னுள் நிறைவு பெறுகிறது. அப்ப என்னுள்ளே நிறைவு பெறுகிறதுன்னு சொல்லும் பொழுது அது நிறைவு பெறுகின்ற இடம், அந்த அகம் தூய்மையாக இருக்க வேண்டுமா, அசுத்தமாக இருக்க வேண்டுமா என்பதைத்தான் நாம் சிந்திக்கின்ற ஒரு நேரம்தான் இந்த ஆன்மா தூய்மை பெறுவதிலே
7வது படி. இப்ப பாருங்க அன்பர்களே, இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடம். விஞ்ஞானம் இருளில் போய் முடிச்சுது. ஆனா மெய்ஞானம் இருள ஆரம்பிச்சு அது எங்கப்பா முடியுது, அது ஆராய்ச்சி எந்த இடத்துல செய்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அது முடிகின்ற இடம் எனக்கு உள்ளதான் முடியுதுன்னு சொல்லும் பொழுது இந்த அகம் எப்பேற்பட்ட ஒரு புண்ணியம் செய்திருக்கிறது, இது எப்பேற்பட்ட ஒரு பிறவியை எடுத்திருக்கிறது. அப்போ இந்த பிறவியிலேயே இந்த அகத்தை தூய்மை செய்ய வேண்டுமா வேண்டாமா? அப்ப இந்த அகத்தை நான் தூய்மை செய்ய வேண்டும் என்றால் இந்த அகத்திற்கு உள்ளே இருக்கின்ற, அதாவது முதல்ல அதாவது இது என்ன சொல்றாங்க மகான்கள்லாம், உடல் கடந்த நிலையிலே, மனம் கடந்த நிலையிலே, புலன் கடந்த நிலையிலே, கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாமல் இருக்கின்ற ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அகத்தூய்மை. பாருங்க, அப்போ இந்த ஒரு 4 நிலைகளை நாம கடக்கணும். அப்ப முதல் நிலை என்னது? உடல் கடந்த நிலையிலே. அப்ப இந்த உடல் கடந்த நிலைன்னா என்ன அர்த்தம்? இந்த உடல்னு ஒண்ணு எனக்கு இருக்குதுங்கிற ஒரு உண்மையை நாம முதல்ல ஒத்துக்கணும். 2வது, இந்த உடல் ஒரு சில காலத்துல அழியக்கூடியதுங்கிற ஒரு உண்மையை ஏத்துக்கணும். முதல்ல ஒத்துக்கணும் இந்த உடலுங்கிறத. 2வது நாம என்ன பண்ணணும்? இது ஒரு காலத்துல சீக்கிரம் இதுக்குன்னு ஒரு கர்மவினை பதிவுகளின்படி இந்த உடலுக்கு ஒரு நாள் அழிவு உண்டு, அதை நாம் ஏத்துக்கணும். ரைட். இப்போ முதல்ல உடல் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். 2வது, இந்த உடல் ஒரு நாள் அழிய போகிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். அப்ப அந்த ஏற்றுக்கிட்டேன்னா அந்த ஏத்துக்கிற இடைப்பட்ட ஒரு காலம் இருக்கு பாருங்க, தட் இஸ் கால்ட் ஆஸ் லைஃப் அப்படின்னு நாம சொல்றோம். அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை எனக்கு எதற்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒருவரும் சிந்திப்பது இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விஷயங்கள்ல நாம பயப்படுறோம். ஒண்ணு, எனக்கு வாழ்க்கையில எது எது எல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதெல்லாம் கிடைக்காமல் போய்விடுமோ என்கின்ற ஒரு பயம் நமக்கு உள்ளே இருக்கிறது. ஒண்ணு. 2வது, வாழ்க்கையிலே எது எது எல்லாம் எனக்கு நடக்கக்கூடாதோ அதெல்லாம் எனக்கு வாழ்க்கையிலே நடந்து விடுமோ என்கின்ற ஒரு பயமும் எனக்கு உள்ளே இருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த 2ம் எனக்குள்ளே இருக்கிறது. எதெல்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்காம போயிடுமோன்ற பயம் ஒண்ணு. 2வது, எதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடந்து விடுமோன்ற ஒரு பயம் எனக்குள்ள இருக்கிறது. அப்ப இந்த 2ம் எனக்கு உள்ளே இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நேற்று வரை என் வாழ்க்கையிலே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்தது என்பதை பற்றி நாம் சிந்தித்து சிந்தித்து தினமும் நிறைய சம்பவங்களிலே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்மளை நாமளே வருத்திக்கிறோம். சரி, நாளை இந்த 2 பயத்தினால நாளை எனக்கு என்ன நடக்குமோ என்று ஒரு கவலையில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் வருத்தம், இன்னொரு பக்கம் கவலை. இந்த 2த்துக்கு நடுவுல இந்த ஜீவன் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்றை பற்றி வருத்தப்பட்டும் நாளையை பற்றி நினைத்து கவலைப்பட்டும் இன்று என்கின்ற இந்த ஒரு இன்பத்தை, இந்த அகத்தினுள்ளே வாழும் காலத்திலே வாழ்க்கை என்கின்ற ஒரு அற்புதமான நேரத்தை இந்த உள்ளே இருக்கின்ற அகத்தூய்மை செய்தால் அந்த உள்ளே இருக்கின்ற பிரம்மத்தை, அந்த ஆன்மாவை உணர முடியாமல்
அவரவர்களுடைய கர்மவினை பதிவுகள் தடுத்து கொண்டிருக்கிறது. அதத்தான் உடல் சார்ந்த பதிவுகள், மனம் சார்ந்த பதிவுகள் அப்படின்னு நம்ம 2 வகைகள்ல நாம இந்த யோகத்துல நாம அதை சொல்கிறோம். இப்ப இந்த உடல் சார்ந்த பதிவுகள், மனம் சார்ந்த பதிவுகள், இந்த 2ம் தான் இந்த மனிதனுடைய அகத்தை தூய்மை செய்வது விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ இதை தடுக்கணும் அல்லது இதிலிருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குத்தான் ஆபத் பாந்தவனாக இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 2 எழுத்து தாரக மந்திரத்தினுடைய தலைவன் யார் என்றால் குரு என்கின்ற அந்த 2 எழுத்து மந்திரம். அந்த 2 எழுத்து மந்திரம் அந்த குரு. அதனால்தான் அதுக்கு மட்டும் சொன்னாங்க, நன்மையும் செல்வமும் நாளும் அருளுமே. பாருங்க, நன்மையும் செல்வமும் நாளும் அருளுமே, தீமையும் பாவமும் சிதைந்து தேயுமே அப்படின்னு சொன்னாங்க. தீமையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜனனமும் மரணமும் இன்றே தீருமே அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த 3வது வரியினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்ம கேட்டோம் பாருங்க, எதுக்காக நான் பிறந்தேன் கேட்டோம் பாருங்க, அது ஜனனம். எப்ப இந்த உடல் அழியும் அது மரணம். அந்த ஜனனமும் மரணமும் இன்றே தீருமே. எப்போ இந்த அகத் தூய்மை கிடைத்து விட்டால், பிரம்ம தரிசனம் கிடைத்து விட்டால், இந்த ஆன்மா தூய்மை அடைந்து விட்டால், அதை தான் சொன்னாங்க, ஜனனமும் மரணமும் இன்றே தீருமே. எப்போது யாரால் நடக்கும்? குரு என்ற 2 எழுத்தாலே. அந்த ஒரு அற்புதமான மந்திரம், அந்த குரு என்ற மந்திரம் அது நமக்கு பரிபாலனம் செய்தால்தான், அதனுடைய கடாட்சம், அதனுடைய கிருப்பை, குருவனுடைய கிருப்பை இருந்தால்தான் நமக்கு அந்த அகத் தூய்மை நமக்கு கிடைக்கும். இது ஏன் இந்த இடத்துல இவ்வளவு அழுத்தி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமகாலத்துக்கு கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை நாம இப்போ நம்ம அவரை பேசிட்டு இருக்கிறோம். திருவண்ணாமலையில வாழ்ந்த ஒரு மகான் ரமண மகரிஷியை பத்தி கூட நம்ம நிறைய பேசுவோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய அவருடைய புஸ்தகங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அவருடைய பொன்மொழிகள், நான் யார் தத்துவத்தை மகரிஷி போன்று அவரும் எளிமையாக எல்லோருக்கும் விளக்கிய ஒரு அற்புதமான ஒரு மகான். அவர்கிட்ட கூட ஒரு சீடர் போய் கேட்டாங்க. அவருடைய சீடர்கள்லாம் அவர்கிட்ட போய் அவரை கூப்பிடும் போது பகவானே பகவானேன்னு தான் கூப்பிடுவாங்க. பகவானே, இறை ஆத்ம சாட்சாத்காரத்தை நாம் வாழும் காலத்திலே அடைவதற்கு இறைவனுடைய ஆசி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க ஒரு சீடர். அதாவது இந்த ஆத்மா தூய்மை பெறுவதற்கு இறைவனுடைய ஆசி எனக்கு வாழும் காலத்திலே கிடைக்குமா அப்படின்னு அவரு கேட்கிறார். அதுக்கு ரமண மகரிஷி என்ன பதில் கொடுக்கிறார்னா, இறைவனால இந்த உலகத்தில எது எது எல்லாம் படைக்கப்பட்டதோ அந்த படைக்கப்பட்ட அத்தனைக்குமே இறைவனுடைய ஆசி இருக்கிறது. இப்ப அதுல இருந்து என்ன தெரிகிறது நமக்கு? இந்த மகான்கள் சொல்றது, எல்லாருக்குமே நமக்கு இறைவனுடைய ஆசி நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதும் நம் அனைவருக்குமே இருக்கிறது என்று நமக்கு நன்றாக தெரிகிறது. சரி, ஆனால் இறைவனுடைய ஆசி மட்டும் இருந்தால் போராது. குருவினுடைய கிருபை, குருவனுடைய கடாட்சம் இருந்தால் மட்டுமே இந்த ஆன்மா தூய்மை அடையும், தெளிவு பிறக்கும் அப்படின்னு ஆணித்தரமாக சொன்னவர் வேதாத்ரி மகரிஷி போன்ற ரமண மகரிஷி பகவான். அவரும் அப்படித்தான் சொன்னார். அப்போ இந்த அகம் தூய்மை அடைய வேண்டும் என்றால், அதுவும் எப்போ? குறிப்பாக வாழும் காலத்திலேயே தூய்மை அடைய வேண்டும் என்றால் புலன் கடந்த நிலையிலே, முதல்ல உடன் கலந்த நிலைன்னு பார்த்தோம். அப்ப உடல் கடந்த நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த உடல் கடந்த நிலைனா, இந்த உடல் என்பதே ஒரு அற்புதமான ஒரு வாகனம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், உள்ளம் பெருங்கோவில் அப்படின்னு நம்மளே சொல்றோம் பாருங்க. இந்த ஊனுடம்பு ஓர் ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல்.
தெள்ளத்திலிருந்தாருக்கு ஜீவனே சிவலங்கம் கள்ளப்புலனைந்தும் சொல்றாரு பாருங்க. அப்ப புலன் கடந்த நிலையிலே, உடல் கடந்த நிலை ஒன்று, அடுத்தது புலன் கடந்த நிலையிலே. ஏன் இந்த புலன் கடந்த நிலைன்னு சொன்னாங்க அந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த உடல் என்பது ஒண்ணு, நான் இருக்கிறேன்ற ஒரு புற உடலை வச்சுக்கிட்டு தான் நம்ம நான் இருக்கிறேன்னு நம்ம சொல்றோம். நீ இருக்கியா அப்படின்னு நம்மள கேட்டா, ஏன் நான் இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? 6 அடியில நிக்கிறனே, 5 அடியில நிக்கிறனே, இவ்வளவு ஒரு பருத்த உடலோட நான் நிக்கிறனே, இவ்வளவு உயரம், இவ்வளவு அகலம், இந்த எடை கொண்ட இந்த உடல் நிக்கிறதே உனக்கு தெரியலையா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம எதை வச்சுக்கிட்டு நான் இருக்கிறேன்னு சொல்றோம்? இந்த புற உடலை வைத்துக் கொண்டுத்தான், இந்த உடலை வைத்துக் கொண்டுத்தான் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறோம். சரி, எந்த உடலை வைத்துக் கொண்டு நான் இருக்கிறேன் என்று நாம் சொன்னோமோ, இப்ப சொன்னது யாரோ அவரை கூட்டுக்கிட்டு போய் ஒரு ரூம் உள்ள விட்டுடலாம். ராத்திரி 12 மணி, ஒரு இருட்டு, விளக்கெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த இடத்துல இப்ப அவர் எந்த உடலை வச்சுக்கிட்டு, அப்போ ஒருத்தர் இருக்கிறது கண்ணுக்கு தெரியுமா? அந்த இடத்துல தெரியாது. யாருமே இருட்டுல ஒண்ணுமே தெரியாது. இருட்டுனால ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். அந்த ஒண்ணுமில்லாத இடத்துல இருந்து கொண்டு எந்த உடலை வைத்து அவர் நான் இருக்கிறேன்னு சொல்றாரு? அப்ப இப்ப நான் இருக்கிறேன்னு நீ சொல்றிய அப்படின்னு கேட்டா, இப்ப இருட்டுல நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு உள்ள ஒண்ணு சொல்லுது அப்படின்னு சொல்லுவார். இப்போ முதல்ல என்ன சொன்னாரு? இந்த வெளிச்சத்துல இந்த உடலை காண்பித்து சொன்னார், மாயை உலகத்தை காண்பித்து சொன்னார். அந்த மாயை உலகம் கடந்த நிலையிலே புலன்களால் உணர முடியவில்லை. அந்த புலன் கடந்த நிலையிலே ஒரு இருட்டறையில் நாம் இருந்தாலும் உள்ளே ஒன்று உதித்து கொண்டிருக்கிறது, நான் இருக்கிறேன், ஐ ஆம் அலைவ். அந்த நான் இருக்கிறேன் ஒண்ணு சொல்றது பாருங்க, அந்த இடத்துல போய்தான் நாம நிக்கணும். இதைத்தான் மகரிஷி சொல்றாரு. எந்த புலன்கள் புற உலகத்தோடு தொடர்பு கொண்டு மனம் என்கின்ற ஒன்று அந்த காந்தத்தை உணர்கிறதோ, சொல்லுகின்ற அனைத்தையும் ஒவ்வொன்றாக ஊதி தள்ளி விட்டு வர மகரிஷி சொல்றாரு. எது உணர்தோ இந்த தொடு உணர்வு நான் அல்ல, எந்த ஒன்றை சுவைக்கிறதோ அந்த சுவை உணர்வும் நான் அல்ல, எந்த ஒன்றை மணக்கச் செய்கிறதோ அந்த வாசனை உணர்வும் நான் அல்ல, எந்த ஒன்றை பார்க்கிறதோ அந்த பார்வை உணர்வும் நான் அல்ல, எந்த உணர்வை கேட்கிறதோ அந்த ஓசை உணர்வும் நான் அல்ல. அதைத்தான் மகரிஷி சொல்றாரு. இவை அனைத்தையும் ஒவ்வொன்றாக ஊதி தள்ளி விட்டு வர, தொடு உணர்வு நான் அல்ல, சுவை உணர்வு நான் அல்ல, வாசனை உணர்வு நான் அல்ல, ஒளி உணர்வு நான் அல்ல, ஓசை உணர்வு நான் அல்ல, இவை அனைத்தையும் ஒவ்வொன்றாக ஊதி தள்ளி விட்டு வர, அப்ப இது எதுவுமே நான் இல்லை. கை நான் இல்லை, கால் நான் இல்லை, வாய் நான் இல்லை, குதம் நான் இல்லை, குய்யம் நான் இல்லை, ஞான இந்திரியங்களும் நான் இல்லை. அப்ப ஞான இந்திரியங்கள் 5ம் நான் இல்லை, கர்ம இந்திரியங்கள் 5ம் நான் இல்லை. இந்த இந்திரியங்களை வைத்துக் கொண்டு தான் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று நாம் புற உடலை வைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த புலன்கள் அனைத்தையும் நீ வெட்டி எறிந்தாலும், இந்த புலன்களோடு இருக்கின்ற தொடர்பினை நீ துண்டித்துக் கொண்டாலும், இந்த புலன்கள் எதையெல்லாம் வைத்துக்கொண்டு புற உலகத்தோடு தொடர்பு வைத்துக் கொண்டு நான் இருக்கிறேன் என்று சொன்னாயோ, அந்த புலன்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக ஊதி தள்ளி விட்டு வர கடைசியாக உள்ளது அறிவே அப்படிங்கிறார் மகரிஷி. இப்ப பாருங்க, எல்லாத்தையும் தள்ளியாச்சு. அப்ப கடைசியில இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அறிவு தான் கடைசியில இருக்கிறது. அப்ப மகரிஷி என்ன சொல்றாரு? அப்ப கடைசியில அறிவு இருக்கிறதுப்பா, அதையும் கழித்து விட்டால், அந்த அறிவையே எடுத்துருங்க, இப்போ அதையும் கழித்து விட்டால் மீதி என்ன அப்படின்னு நம்ம கிட்டயே மகரிஷி ஒரு கேள்வி கேட்கிறார். புரியுதுங்களா? எதெல்லாம் நான் அந்த புற உலகத்தோடு தொடர்பு கொண்டு பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு நானு 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 நான் பேசினேனோ, எப்படி சொல்றோம்? தலைவலின்னு சொல்ல நம்ம வாயால சொல்றோமா? எனக்கு தலை வலிக்குதுப்பா, எனக்கு கண்ணு வலிக்குதுப்பா, எனக்கு கோல்டுப்பா, அப்படி அந்த உறுப்பப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த உடம்பைதான் ஒரு சாட்சியா, இந்த தேகத்தை சாட்சி வைத்துத்தான் நம்ம என்ன பண்றோம்? எனக்குன்னு நம்ம சொன்ன இல்லையா? இது அத்தனையும் தள்ளிட்டா
கடைசியில அந்த அறிவு மட்டும் நம்ம என்ன பண்ணுமா, அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம். ஒரு அறிவு மட்டும் நிற்கும். அந்த அறிவையும் இப்ப தள்ளிடுங்க. அதையும் கழித்து விட்டால் மீதி என்ன அப்படின்னு மகரிஷி நம்ம கிட்ட கேட்கிறார். பதில் மகரிஷியே சொல்கிறார். கேள்வியை கேட்டுவிட்டு மீதி என்ன, அதையும் கழித்து விட்டால் மீதி என்ன, அதுவே நிர்விகற்பம். நிர்விகற்பம் சூன்யம். அதைத்தான் சொல்றாரு. மௌனம் எனும் சூனியமே ஆதி. இதுதாங்க அகத்தூய்மை. இந்த இடத்தை தான் இந்த ஆன்மா தூய்மை பெறுவதற்கு இந்த அகம், இந்த இடம், இறைவன் இருக்கின்ற இடம். நாம என்ன பண்றோம், புறத்தால நம்ம எல்லார் வீட்லயும் பூஜை ரூம்ல இருக்கு. அந்த பூஜை ரூமை எப்படி சுத்தப்படுத்துறோம், ஒரு புற தூய்மை எப்படி பண்றோம். ஆனால் இந்த அகத்துக்குள்ளே எந்த இடத்திலே உருவமாக ஒன்றை நீ பார்த்து கொண்டிருக்கிறாயோ, எந்த ஒன்றை நீ நீயே ஒரு உருவம் எடுத்து அதை நீ ஒரு பக்தி செய்து கொண்டிருக்கிறாயோ, அந்த ஒன்றே அரூபமாக உன்னுள்ளே, அகத்தினுள்ளே பரமாக, ஆத்மாவாக உனக்கு உள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ புறத்துல நம்ம செய்யறமே ஒரு பூஜை ரூம்ல, அது போல இந்த அகத்துல இருக்கிற அந்த இறைவனுக்கு, அந்த அகத்துல இருக்கிற சிவனுக்கு நாம என்னைக்காவது ஒரு அக பூஜை நாம செய்திருக்கிறோமா? அதுதாங்க அகத்தூய்மை. அப்போ அந்த அகத்தூய்மை என்பது நேரா அகத்தை தூய்மை செய்ய முடியுமானா முடியாது. முதல்ல புற தூய்மை அவசியம். அந்த புற தூய்மைக்குத்தான் நமக்கு மகான்களால கொடுக்கப்பட்டதுதான் இயமம் நியமம். அந்த இயமம் நியமத்தை ஒரு மனிதன் வாழ்க்கையிலே, அந்த இயமம் நியமத்தை நாம எப்போ கடைபிடிக்கிறோமோ, வாழ்க்கையில் எது எதெல்லாம் மனிதனாக பிறந்தவர்கள் எது எதெல்லாம் நாம செய்யணும், எது எதெல்லாம் செய்யக்கூடாது, அந்த இயம நியமங்களை ஒரு மனிதன் வாழ்க்கையிலே கடைபிடித்தால்தான் மூணாவது நிலைக்கு அவனால வர முடியும். உடல் மேலே அவனுக்கு ஒரு அக்கறை வரும். அதுதான் ஆசனம். அப்ப இயமம் நியமம் ஆசனம். அப்ப அந்த உடல் மேல ஒரு அக்கறை வந்தாதான் இந்த உடல் என்பது ஒரு அற்புதமானது. இதை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய பதிவுகளை கழிக்க வேண்டும். அப்ப இந்த உடலை நல்ல நீண்ட ஆயுளா மாத்தணும்னா என்ன பண்ணணும், மூச்சை ஒழுங்குபடுத்தணும். அதுதான் பிராணாயாமம். எப்படி எடுத்துட்டு வராங்க பாருங்க. யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம். சரி, இப்ப உடம்பையும் உயிரையும் ஒழுங்குபடுத்தியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், பிரத்யாகாரம். எந்த புற உலகத்தோடு தொடர்பு கொண்டு, மாயையோடு தொடர்பு கொண்டு நான் இருக்கிறேனோ, அந்த மாயையிலிருந்து விடுபடுகின்ற ஒரு அற்புதமான கருவிதான் இது பிரத்யாகாரம். புற உலகத்தோடு இருக்கின்ற தொடர்பை துண்டித்து விட்டு அக உலகத்திற்கு வருவதுதான் பிரத்யாகாரம். சரி, அக உலகத்துக்கு உள்ள வரோம். அக உலகத்துக்கு வந்த உடனே ஒரு இடத்துல போய் நம்ம நிக்கிறோம் பாருங்க. அந்த நிக்கிற இடத்துக்கு பேரு தான் தாரணை. பாத்தீங்களா எப்படி நம்மள ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மள கொடுத்துருக்காங்க பாருங்க. எந்த இடத்துல நீ நிக்கிறையோ அந்த இடத்திலேயே காலத்தால நீண்டு நின்றால், டயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்படி நீண்டு நிற்கும் பொழுது அதுவே தியானம். பாருங்க, அடுத்த நிலை பாருங்க. அப்போ எந்த இடத்துல தியானத்துல நீ நீண்டு எண்ணமற்ற நிலையிலே, உயிரோடு ஒடுங்கிய நிலையிலே, உடல் மனம் புலன்கள் கடந்த கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத நிலையிலே நீ இருக்கிறாயோ, அதுவே மாறினால் அல்லது அதுவாக நீ மாறினால் அதுவே சமாதி. அப்போ முதல்ல எது எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ஆரம்பிச்சு, நீயே அதுவே நீ அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்மளை எடுத்துக்கிட்டு போறதுதான் இந்த புற தூய்மை அகத்தூய்மை. அப்ப அந்த புற தூய்மை அகத்தூய்மை, இப்ப பாருங்க, நம்ம இவ்வளவு ஒரு சித்தாந்தத்தை நம்ம பேசியிருக்கிறோமே. இப்ப மகரிஷி இதை எப்படி எடுத்துட்டு போறார் பாருங்களேன். முதல்ல எதை கொடுக்கிறார், உடற்பயிற்சி. அப்ப என்னது, இந்த புற உடலை முதல்ல இந்த பரு உடலை சுத்தப்படுத்த, அந்த பரு உடல்
புறமா இருக்கிற இந்த எந்த உடலை வைத்துக்கொண்டு நான் இருக்கிறேன்னு சொன்னோமோ அந்த உடலை முதல்ல என்ன பண்றது, உடலை முதல்ல நம்ம வந்து வலுப்படுத்துறோம். அப்ப அந்த உடலை வலுப்படுத்துறோம். அந்த உடலை வலுப்படுத்தின உடனே இந்த உடல் வலுவா இருக்கணும்னா என்ன பண்ணணும், உயிர் வளமாக இருக்கணும். அப்ப அதுக்கு காயகல்ப பயிற்சி. அப்ப உடம்பும் உயிரும் நல்லா ஆயிடுச்சு, ஒண்ணு வலுவாயிடுச்சு, இன்னொன்னு பலமாயிடுச்சு. அப்ப இந்த உயிர் இது ரெண்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், நானு என்னை நானே சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், என்னுடைய அகத்தை சுத்தப்படுத்தணும். அப்ப என்னுடைய அகத்தை சுத்தப்படுத்தணும்னா எங்க அழுக்கு இருக்கு, முதல்ல என்னுடைய மனசுல தான் இருக்கிறது. அப்ப அதுக்கு என்ன பண்றது, அந்த மனதை முதல்ல அந்த இடத்துல போய் நிக்கணும். எண்ணம் உதிக்கின்ற இடம், பிராணன் உதிக்கின்ற இடம், அந்த இடத்துல போய் நான் நிக்கிறதுக்கு தான் எனக்கு வந்து தியானம். பாருங்க, அப்ப அந்த இடத்துல தியானத்துல நான் நிக்க நிக்கத்தான் என்ன தெரியுது எனக்கு, செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை அறிதல். அந்த தன்னை அறிகின்ற பொழுதுதான் நமக்கு என்ன கிடைக்கிறது, தன்னை அறியும் பொழுதுதான் தியானம் என்றால். மகான்கள் சில பேர்லாம் சொல்றது தியானம் என்பது ஒரு நெருப்பு, தியானம் என்பது காட்டு தீ, தியானம் என்பது தவித்தல். ஏதோ ஒன்றை அடைவதற்காக இந்த உடல் மனம் உயிர் தவித்துக் கொண்டிருக்கிறது. எதை அடைவதற்கு, அகத்தை தூய்மை செய்வது, அகத்தினுள்ளே அகத்தவனை உணர்வதற்காக இந்த ஜீவாத்மா வாழும் காலத்திலே துடித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும், இந்த எண்ணங்களை எல்லாம் தூய்மைப்படுத்துறது தான் நமக்கு வந்து இன்ட்ராஸ்பெக்ஷன், ஆராய்ச்சி, அந்த அகத்தாய்வு பயிற்சிகள். அப்ப அந்த அகத்தாய்வு பயிற்சிகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த அகத்தாய்வு பயிற்சி நம்ம செய்ய 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 கடைசியில் எங்க போய் நிக்கிறோம், நம்ம வந்து எந்த ஒன்றை தேடி இந்த ஜீவன் பிறப்பு ஆரம்பித்ததோ, எந்த ஒன்று இறப்புக்கு முன்னாலேயே வாழும் காலத்திலே இந்த ஜீவன் அடைய வேண்டுமோ முக்தி, இந்த ஜீவன் உணர வேண்டுமோ அகத்தூய்மை என்கின்ற பரத்தை உணர்தல், வாழும் காலத்திலேயே எப்பொழுது நடைபெறும், மௌனமாக இருக்கும் பொழுது. நீ மௌனமாக இருக்கும் பொழுது உள்ளே இருக்கின்ற இறை தரிசனம் உனக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க, மகரிஷி ஒரு மனிதனை இந்த புற தூய்மையில ஆரம்பிச்சு அகத்தூய்மையில ஒரு மாமனிதராக, மனிதனை மாமனிதராக மாற்றுவதற்கு மகரிஷி நமக்கு வந்து எவ்வளவு ஒரு பிரயத்தனம் பண்ணி நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்தபதி வந்து ஒரு கற்சிலையை, ஒரு கல்லை எடுத்து எப்படி அதை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி ஒரு கோவிலுக்கு உள்ளே ஒரு கற்சிலையாக, நாம கற்சிலைன்னு சொல்றோம், அதையே நீ தெய்வமாக நினைத்து வணங்கும் பொழுது அதுவே தெய்வமாக மாறுகிறது. எப்படி அதை செதுக்குகிறாரோ அது போலத்தான் குரு அவர்கள் நம்மை புற தூய்மையில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை செதுக்கி அகத்தூய்மையிலே நம்மை கொண்டு வந்து விடுகிறார் குரு. அப்ப அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தத்துவம் இந்த புறந்தூய்மை அகத்தூய்மை. அன்பர்களே, இது ரொம்ப ரொம்ப ஒரு இந்த ஆன்மா தூய்மை பெறுவதற்கு உண்டான நம்ம இந்த பார்த்த 6 படிகள்ல இதுதான் ரொம்ப முக்கியமான படி. அப்ப இந்த படியை நாம கடந்துட்டோம்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் கடைசியா வந்து ஒரு படி நமக்கு வந்து இருக்கிறது, 8வது படி. அது அடுத்த வகுப்பில் நாம பார்க்க போறோம். அதுக்கு பேர் வந்து சுய ஒழுக்கம் அப்படின்னு பேர், 8வது படி. அந்த சுய ஒழுக்கம் இவ்வளவு தூரம் நாம வந்து கடந்து 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 வந்துட்டோம்னா, ஒரு செயலை செய்தால் அந்த செயலை செய்கின்ற தகுதி எனக்கு இருக்க வேண்டும். அந்த நான் செய்த செயலை மற்றவர்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன் என்றால் அந்த செயலை நான் வாழ்க்கையிலே கடைபிடித்திருக்க வேண்டும், அதனுடைய அனுபவத்தை நான் பெற்றிருக்க வேண்டும். அப்போ அந்த அனுபவம் எனக்கு பெற வேண்டுமானால் அகம் தூய்மையாக வேண்டும். அகம் தூய்மையானால்தான் அகத்திற்கு உள்ளே இருக்கின்ற பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லுகின்ற அந்த அகத்தினுள்ளே இருக்கின்ற அகத்தவனை நான் உணர்ந்தால்தான்
என்னுடைய வாழ்க்கை கடைசி படியாகிய அந்த சுய ஒழுக்கத்திலே நிறைவு பெறும். அந்த நிறைவு பெறுவதற்கு உண்டான மிகவும் முக்கியமான அந்த 8வது படியிலே நாம் வெற்றி பெறுவதற்கு இந்த 7வது படி மிக மிக முக்கியம். எனவே அன்பர்களே, இந்த அற்புதமான இந்த படியை நாம் வாழ்க்கையிலே கடக்கும் பொழுது நம் வாழ்க்கையிலே எல்லா சித்திகளும் நமக்கு வேண்டிய நேரத்திலே எவ்வளவு வேண்டுமோ, யார் மூலமாக வேண்டுமோ, எந்த இடத்தில் வேண்டுமோ, எப்படி கொடுக்க வேண்டுமோ, அது நமக்கு வாழ்க்கையிலே உடல் அளவிலே, மனதளவிலே, பொருளாதார அளவிலே நமக்கு எல்லா வகைகளிலும் கிடைக்கும். எனவே இந்த ஆன்ம தூய்மையிலே 7வது படியாகிய இந்த அகத் தூய்மை, புறத் தூய்மை, இந்த இரண்டையும் நாம் சுத்தம் செய்து அடுத்த படியாகிய சுய ஒழுக்கம் கடைசி படி, அடுத்தபடி நாம் அடுத்த நிகழ்விலே சந்திப்போம் என்று கூறி, இதுகாரம் செவிமடுத்த அத்துணை வேதாத்திரிய விருட்சங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சிந்தனைக்கு வாய்ப்பினை நல்கிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும், இந்த நிகழ்வுகளை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் ஐடி இயக்குநரகம் நிர்வாகிகள் அனைவருக்கும், அத்துணை மெய்யன்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆன்மா தூய்மை பெறுவதற்கு 8வது படியாகிய சுய ஒழுக்கத்திலே அடுத்த படியிலே நாம் சிந்திப்போம், சந்திப்போம், வெற்றி பெறுவோம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். முதலாவதாக சுசீலா பொள்ளாட்சி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். சொல்லுங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி மகர்ஷிய சொன்னது, அவருடைய பயிற்சிகள் எல்லாம் செய்யறோம். நீங்க சொல்ற மாதிரி உங்களுடைய வழிகாட்டுதல் பேர்ல நல்லா எல்லாமே பண்ணிட்டு இருக்கோங்க ஐயா. நல்லா இருந்துட்டு இருந்தேன். ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வைரல் ஃபீவர் வந்துச்சுங்க ஐயா. வைரல் ஃபீவர் வந்து காய்ச்சல் 2 நாள்ல நல்லாயிருச்சு. இப்போ 1.5 மாசம் ஆக போது கை விரலெல்லாம் வந்து நல்லா மடக்கவே முடியலைங்க ஐயா. ஃபுல்லா பயிற்சி வந்து முதல்ல ஒரு 1 மாசமே என்னால பண்ண முடியல. அப்புறம் இப்போ 15 நாளா பண்ணிட்டு இருக்கேன். இந்த கால் பயிற்சி செய்யும் போது எனக்கு ப்ரெஷர் கொடுக்க முடிய மாட்டேங்குது ஐயா விரல்ல. அப்புறம் அதே மாதிரி கிட்னி மசாஜ் பண்ணும்போது சுத்தமாவே எனக்கு கையில தேய்க்க முடியல. ஆமா, இது இப்ப வர்ற ஒரு வைரல் ஃபீவர் எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கு. 2 மாசம் அப்படித்தான் இருக்கும். நீங்க பயிற்சியை விடாம செய்யுங்க. ஒரு நாள் கூட பயிற்சியை விடாதீங்க. பயிற்சியை விடாதீங்க. நடுவில் ஒரு நாள் வந்தா, வாரத்துக்கு ஒரு நாள் வந்தா இந்த நிலவேம்பு கஷாயம் இல்ல கபசுர குடிநீர் வாரம் அது 3 நேரம் குடிச்சேங்க ஐயா. 3 நாள் அடுத்தடுத்து குடிச்சேன். வாரத்துக்கு ஒரு தடவை குடிக்கட்டுங்களா? வாரத்துக்கு ஒரு முறை எடுங்க போறோம். கசப்பு ரொம்ப அதிகமா வேண்டாம். வாரம் ஒரு முறை எடுங்க, சரியாயிடும். ஓகேங்க ஐயா. உங்களுக்கு இதுக்காகவே உங்களை வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க ஐயா, உங்களை கேட்கணும் அப்படின்ட்டு. எனக்கு இந்த அலோபதியில போறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல. பயிற்சியில தான் எனக்கு முழு நம்பிக்கைங்க ஐயா. சரி, பண்ணிட்டு இருக்கேன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா, நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக மீனாட்சி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. மீனாட்சி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக டாக்டர் ஜெகநாதன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அருள்நிதி டாக்டர் ஜெகநாதன், சென்னை, 86 வயது. வணக்கத்திற்குரிய தெய்வ பேராசிரியர்கள் இருவரும் உலகம் முழுவதும் சுற்றி வேதாத்திரத்தை பரப்பி 120 ஆண்டுகள் நீடோடி வாழ்க வளமுடன். தங்களின் இன்றைய சிந்தனை விஞ்ஞான இருள் பற்றிய அதிசயமான விளக்கம். சூப்பர் ஐயா. 2 கேள்விகள். முதல் கேள்வி, தங்களின் அறிவுரைப்படி மகரிஷின் 5 வகை தவ பயிற்சிகளையும் 365 நாட்களும் அதிகாலை 3:45 மணிக்கு காலையில் எழுந்து முறைப்படி தவறாமல் பயிற்சிகளை செய்து குருகாணிக்கை அளித்து மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் எனக்கு முழுமை பேறு இப்பிறவிலேயே அடைய முடியுமா ஐயா? இதற்கு என்னை தாங்களும் இச்சங்கத்தில் வருகை புரிந்த அனைவரும் வாழ்த்துமாறு தாழ்பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். கேள்வி நம்பர் 2, நமது தானை தலைவர் வணக்கத்திற்குரிய பத்மஸ்ரீ அருள்நிதி SKM ஐயா அவர்களின் முன் அனுமதி பெற்று தாங்கள் ஒரு நூல் வெளியிடுமாறு தாழ்பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். உலகிலுள்ள
வேதாத்திரிய விருட்சங்களான மனித தெய்வங்கள் அனைவருக்கும், முக்கியமாக ஆழியாரின் WCSC IT நிர்வாகிகள் அனைவருக்கும், இன்க்ளூடிங் co-host and professor most respected காயத்ரி சந்திரசேகரன் அம்மையார் அவர்கள் உட்பட என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க ஆழியார் அறிவு திருக்கோயில் பல்லாயிரம் ஆண்டுகள். வளர்க வேதாத்திரியம் ஐயா. வாழ்க வளமுடன் ஜெகநாதன் ஐயா. வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி ஐயா. ஏற்கனவே நீங்க ஏற்கனவே இந்த மகரிஷி கொடுத்த அந்த 5 வகை தவங்களை செய்யறதுனால இந்த வயசுல நீங்க செய்துட்டு இருக்கிறீங்க. அதனால ஆல்ரெடி உங்களுக்கு இறை அருள் ஏற்கனவே உங்களுக்கு அதெல்லாம் கிடைச்சிடுச்சு. அதான் அறிவு முழுமை, அது முக்தி, அந்த நிலைக்கு நீங்க எல்லாம் வந்துட்டீங்க ஆல்ரெடி. உங்களை பார்த்து தான் நாங்கெல்லாம் ஒரு இந்த அளவுக்கு இல்ல ஒரு உத்வேகத்தோடு இந்த பயிற்சிகள் எல்லாம் எல்லாருக்கும் நாங்க செய்யறோம். நாங்களும் கத்துக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் எல்லாருக்குமே. நிச்சயமா கண்டிப்பா எல்லாமே பண்ணுவோம் ஐயா. நன்றி. வாழ்க வளம். நன்றி ஐயா. நூல் வெளியிடுங்க ஐயா, ஒரு நூல். அதுதான் நிச்சயமா பண்ணுவோம்னு சொன்னேன். நன்றியா, நன்றியா, நன்றியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. மீனாட்சி அம்மா, நீங்க பேசலாங்கம்மா. நன்றிம்மா வாய்ப்புக்கு. வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமை. எப்ப வரும்னு காத்துட்டு இருந்தோம், அது இன்னைக்கு கிடைச்சிச்சு ஐயா. இந்த திருப்பி திருப்பி கேட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் ஐயா. உட்காந்து திருப்பி திருப்பி ரொம்ப அருமையா இருந்தது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிராணசக்தி போயிட்டு இருக்கு ஐயா. ட்ரை பண்றேன், மூச்சு வாங்குது, எல்லாமே செய்யறேன். மூச்சு பயிற்சி செய்யறேன், உடற்பயிற்சி செய்யறேன், காயகல்பம் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பிராணசக்தி போயிட்டு இருக்கு ஐயா. அது உணர்றேன். அது என்ன பண்றது ஐயா? இல்ல என்ன போறதுன்னு சொல்றீங்க? மூச்சு வாங்குது, ரொம்ப உடம்பு அசதியா, பிராணசக்தி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உணர்றேன், கொஞ்சம் கொஞ்சமா பிராணசக்தி குறையறத உணர்றேன். அம்மாக்கு எவ்வளவு ஏஜ் ஆகுதுங்க? 61 வயசு ஆயிடுச்சு ஐயா எனக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். பயிற்சி நல்லா பண்ணுங்க. உடல்ல ரத்தத்தினுடைய அளவுகள்ல சில குறைபாடு இருந்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. சரிங்க ஐயா. உடல்ல ஹீமோகுளோபின் குறைஞ்சிருந்தாலோ இல்லைன்னா அதெல்லாம் கரெக்டாவே இருக்கு ஐயா. அது பிளட் டெஸ்ட் பார்த்தாச்சு, கரெக்டாவே இருக்கு ஐயா. சரி, அப்ப கரெக்டா இருக்குன்னா உடல் எடை கொஞ்சம் அதிகமா இருந்தா எடையை குறைச்சிக்குங்க. எடையை 68 தான், அதுவும் அவ்வளவுதான் இருக்கு ஐயா. 68. மனசுல ஏதாவது குழப்பங்கள் இருந்தா அதை வெளில எடுத்துருங்க. போறோம், பயிற்சி மட்டும் முறையா செய்யுங்க. போறோம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்த்துக்கம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா. வாழ்க வளமுடன். சாந்தி சுந்தரம் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக குருவம்மாள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. அம்மையப்பா வாழ்க வளமுடன். அம்மையப்பா ரொம்ப நாள் ஆகுது குரல் கேட்டு. நீங்க போன் பண்ணும்போது நாங்க நாமக்கல், அதுக்கப்புறம் கும்பகோணம் கிளாஸ்ல இருந்தோம்மா. வாழ்க வளமுடன். வந்துட்டீங்க? நான் சென்னையில தாங்க இருக்கேன். இப்பவும் சென்னையில இருக்கீங்களா? ஆமாங்கய்யா. சில தவிர்க்க முடியாது. இந்த பேரனுக்கு இப்ப நீங்க சொன்ன அந்த மாதிரி ஃபீவர், அது ஒரு வாரமா இருந்து இப்ப நேத்து தான் ஸ்கூலுக்கு போயிருக்கான் பெரியவன். அதனால நான் ஊருக்கு போகல. இன்னும் ஒரு 2 days கழிச்சுதான் நான் போவேன். அதுல ஏதாவது சந்தர்ப்பங்கள் வந்தா ஐயாவை பார்க்கலாம். இப்ப நாங்கெல்லாம் ஆத்ம தூய்மை பெற்றுட்டோங்க ஐயா. ஆமாங்கய்யா. நாங்க இப்ப 7 படிகளையும் கடந்து வந்துட்டோம். இனிமே இந்த ஒழுக்கம் 7 படியும் கடந்துட்டோம்னாக்க உங்களுக்கு ஒழுக்கம்ங்கிறது கிடைச்சிரும் இல்லைங்க ஐயா? கட்டாயம் நிச்சயமா கிடைக்கும். நடந்தாலே அது கட்டாயம் கிடைச்சிரும்ன்ற ஒரு எங்களுக்கு எண்ணம் இருக்கு. அதுவும் இன்றைக்கு தெய்வ கடாட்சியமா எங்களுக்கு ஐயாவினுடைய இந்த 7வது படிகளை கேட்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சது. அம்மாவும் நீங்களும். அதுல எனக்கு ஒரு சந்தேகங்க ஐயா. ஆசி கடாட்சம் ரெண்டும் ஒன்னா வேற வேறங்களாங்க? ஆசி அதாவதுங்க, ஆசின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா எந்த இடத்துலயுமே நாம கேட்காம ஆசின்றது நம்ம கேட்டு பெறது ஆசி.
ஓ ஓ, ஓ. இப்போ ஒருத்தருக்கு பிறந்த நாள்னா என்ன நீங்க பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு ஆமாங்க சொல்றேன் இல்லையா, ஆமாங்க. அது ஆசி. ஆ, அதே வந்து ஒரு குரு பண்ணாருன்னா கடாட்சம். ஆஹா, ம். சரிங்க. அது குரு பண்ணாருன்னா கடாட்சம். ஓ, ரொம்ப அற்புதமான விளக்கம். ஐயாவோட நானு பேசுறேங்க அப்புறமா. நன்றி. அம்மா கண்டிப்பா வரம் பேசுங்க. பத்தி சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களை நினைக்காதனாலே இல்லைங்க ஐயா. வாழ்க நான் வளமுடன். டெய்லி வாழ்த்திட்டே இருக்கிறேன் தவத்துல. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றி. வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையாளம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா நீங்க சொன்னீங்கல்லங்க ஐயா, அந்த தூய்மை அகற்று எல்லா தூய்மையும் அடைஞ்ச நம்ம உடம்புல இறைவன் இருக்கார் அப்படின்னு உணர்ந்துக்க முடியும். அப்படின்னு இறைவன் இருக்காரு அப்படின்னு உணர்ந்துக்க முடியும் அப்படின்னா அன்புங்களாயா, அன்பு வெளிப்படுமா ஐயா? ஆமா, அன்பு. அதாவதுங்க, 2 வகையான அன்பு இருக்கு. ஒரு அன்பு வந்து எதிர்பார்ப்போடு கூடிய அன்பு, இன்னொன்னு வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு இருக்கு. நீங்க எதிர்பார்ப்போடு கூடிய அன்பு வந்து நம்ம குடும்பத்துல நாம வச்சிருக்கிறது. எதிர்பார்ப்பு இல்லாத அன்புன்னு சொல்றது எதுன்னு கேட்டீங்கன்னா வந்து இறைவனை உணர்ந்தவர்கள். அப்ப நம்ம அந்த 2வது அன்புக்கு போகணும்னு சொன்னோம்மா. சரிங்க ஐயா, சரிங்க, சிறப்புங்க ஐயா. புரியுதுங்களா? நீங்க ஒண்ணு எதிர்பார்த்துறீங்க. நம்ம குடும்பத்துல வச்சிருக்கிற அன்பு வந்து நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட வந்து உங்க பசங்க கிட்ட நீங்க ஒரு அன்பு வச்சிருக்கீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க? அந்த பசங்கிட்ட ஒண்ணு எதிர்பார்க்கறீங்கல்ல. ஆமாங்க ஐயா. ஆமா, நீங்க உங்க பசங்க கிட்ட அன்பு வச்சிருக்கிறீங்க, அதிகமா அன்பு வச்சிருக்கிறீங்க உங்க குழந்தைகள் பேர்ல. அந்த உங்க குழந்தைய சின்னதா ஒரு தவறு பண்ணிட்டாலோ, படிப்புல ஒரு கவனக்குறைவு வந்தாலும் என்ன பண்றீங்க நீங்க? நான் உனக்கு எதுல குறை வச்சேன், நீ கேட்டதை வாங்கி கொடுக்கலையா, அதை பண்ணலையா, இதை பண்ணலையா, நான் அவங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறேன், நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறேன், இதெல்லாம் நீ பண்ணுவேன்னு தானே எதிர்பார்க்கறேன், இப்படி ஒரு மார்க் எடுப்பேன்னு தானே எதிர்பார்க்கறேன் அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? ஆமா ஐயா, சொல்றேன். அதுதான். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த குழந்தைங்க மேல நீங்க வந்து என்ன பண்றீங்க? அதுகிட்ட இருந்து ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு நீங்க ஒரு அன்பை கொடுக்குறீங்க. அப்போ அந்த அன்புல வந்து உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் வருது. ஏமாற்றம் வரும் பொழுதுதான் அதுதான் வந்து கோபம், கவலை எல்லாமே வரதுக்கு காரணம். அப்போ அன்பு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுப்பதுதான் அன்பு. இறைவன் நம்ம கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் நமக்கு வந்து இறைவன் வந்து நமக்கு வந்து கொடுக்கிறார் எல்லாத்தையும். அந்த மாதிரி நாம எல்லா தெய்வங்களுக்கும் நாம கொடுக்கறது வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுக்கணும். அது எப்ப கிடைக்கும்னா உண்மையான எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு மலரும் போது கிடைக்கும். அதுதான் அகத்தூய்மைமா. வாழ்க வளமுடன். சிறப்புங்க ஐயா, மகிழ்ச்சிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக சபரிஷ் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா சௌமித்ரன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. எனக்கு ஒரு கேள்வி, ஒரு ஹெல்த் குறிப்பு தான் ஐயா. ஆக்சுவலி நான் எங்க அம்மாவுக்கு வந்து இந்த பேஜெட் டிசீஸ்னு ஒண்ணு இப்போ ரீசெண்டா ஐடென்டிஃபை பண்ணாங்க. அந்த போனுக்குள்ள லைஃப் த்ரெட்டனிங் கிடையாது, பட் ஆனா கொஞ்சம் ஸ்லோவா அந்த இதெல்லாம் மாறும்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து அதை பத்தி எனக்கு தெரியல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா? அந்த இல்ல, அவங்க உடற்பயிற்சி எல்லாம் செய்வாங்களா? கொஞ்சம் ஸ்பேரிங்கா தான் பண்றாங்க ஐயா, கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்றாங்க ஐயா. இல்ல, அவங்களால முடியும்னு சொன்னா நம்ம உடற்பயிற்சி அதுக்கு சிறந்த பயிற்சி எதுன்னு கேட்டீங்கன்னா நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி, 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர், கபாலபதி. சரிங்க ஐயா. இது 3ம் சிறந்த பயிற்சி. அதுக்கு காயகல்ப ஏஜ் எவ்வளவு ஆகுது சபரீஷ்? ஐயா 62 ஐயா. 62 தானே? கண்டிப்பா பண்ணலாம். காயகல்ப பயிற்சியும் சேர்த்து பண்ண சொல்லுங்க. சரிங்க ஐயா. நாடி சுத்தி பிராணாயாமம் சரிங்க ஐயா பண்ண சொல்லுங்க. நிச்சயமா வந்து உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து அது வந்து ஃபர்தரா வந்து டெவலப் ஆகாம தடுக்கலாம். சரிங்க ஐயா. கூட உணவு முறைகள் கண்டிப்பாங்க ஐயா. நான் கண்டிப்பா கூட்டிட்டு போய் பண்ண வைக்கிறேன். ரொம்ப நன்றி. கண்டிப்பா பண்ண சொல்லுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக பத்மாவதி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. உங்ககிட்ட பேசி ஐயா, எனக்கு தவத்துல ஒரு சந்தேகம். நான் எல்லா பயிற்சிகளையும் எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்றேங்க ஐயா. ஏன்னா ஒரு நாளைக்கு நான் 3 தடவை 4 தடவை கூட தவம் பண்ணுவேன். எனக்கு என்ன ஆகுதுன்னா நாக்கும் தொண்டையும் வரலுது. நடுராத்திரியில கூட நாக்கும் தொண்டையும் வரலுது. இது என் உடம்புல நீர்ச்சத்து பற்றாக்குறையா இல்ல தவத்தினால இதுவான்னு எனக்கு அது கொஞ்சம் கிளாரிபிகேஷன் வேணுங்க ஐயா. அதுக்கு என்ன பண்ணணும்?
தவம் எவ்வளவு நேரமா பண்றீங்க? காலையில பண்றது 20 நிமிஷம் 30 நிமிஷம் பண்ணுவாங்க ஐயா. ஒரு 9 மணிக்கு 1 மணி நேரம் பண்ணுவாங்க ஐயா. துரியோதய தவம் 1 மணி நேரம், மாசம் ஒரு தவங்கிறது அது 1 மணி நேரம் எல்லாம் டெத்தா பண்ணுவாங்க. மத்ததெல்லாம் வந்து 3/4 மணி நேரம், ஒரு நாளைக்கு ஒரு தடவைங்கிறது 1 மணி நேரம் பண்ணுவாங்க ஐயா. அப்புறம் 3/4 மணி நேரம் ஒரு தவம் பண்ணுவேன். அப்புறமெல்லாம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் பண்ணுவாங்க ஐயா. நைட்டு தச்சோதனை பண்ணுவேன். சரி, ரைட். ஒரு சில உடல்ல வந்துங்க தவம் வந்து அதிகமா செய்யும் பொழுது, உஷ்ணம் அதிகமாகும் போது நீர் சத்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்க ஐயா. மேபி அத மாதிரி இருக்கலாம். அதுதான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற வந்து ஒன்னும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. அது நல்லா இருக்கு. எனிவே நீங்க என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, மிச்ச நேரங்கள்ல வந்து தவம் பண்ணாத நேரங்கள்ல கொஞ்சம் ஒரே ஒரு ட்ரையல் பாருங்க. கருப்பு திராட்சை விதையோட இருக்கிற ட்ரை கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, ட்ரை ஃப்ரூட்ஸ், விதையோட இருக்கிற கருப்பு திராட்சை எடுத்து ஒரு 5 இருந்து ஒரு 10 எடுத்து வாயில போட்டுக்கிட்டு, மெல்ல வேண்டாம், அப்படியே வாயில ஓரமா வச்சிருங்க. அந்த அது வாயில ஊற ஊற அந்த எசன்ஸ் மட்டும் முழுங்குங்க. கடைசியில வந்து நல்லா அது மென்னு சாப்பிட்டுருங்க. ஆமா, உங்களுக்கு வந்து உடல் சார்ந்த பிரச்சனையா இருந்தா இதுலயே சால்வ் ஆயிடும். அப்படி உடல் சார்ந்த அப்படியும் சால்வ் ஆகலை அப்படின்னு சொன்னா தவம் பண்ற நேரத்தை மட்டும் குறைச்சிக்கங்க, போறோம். எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே வருங்க. இப்ப இந்த 48 நாள் மௌனம் இருந்தாங்க, தொடர்ந்து 48 நாள், அதுல எனக்கு ரொம்ப கொஞ்சம் அதிகமா அந்த வறட்சி இருந்தது. சரி, அது கேட்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா, நான் ஃபாலோ பண்றேன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்த நண்பராக செவ்வேலையா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. நாங்க இந்த இதை மிஸ் பண்ணிட்டேன். இந்த அகம்ன்றது புரியுது ஐயா. இந்த புறம்ன்றது இயற்கை, அப்புறம் எதுங்க ஐயா சொன்னீங்க? 2 சொன்னீங்க. புறம், பிரபஞ்சம். பிரபஞ்சத்தோடு, அதாவது புறம் என்பது என்ன கேட்டீங்கன்னா, உடல் மனம் பற்றிய அறிவு. முதல்ல இந்த உடல் மனம் பற்றிய அறிவு இயற்கையோடு, அதாவது பிரபஞ்சத்தை வளைக்கலாம், ஆனா அதனோடு ஒத்து வாழ்வது, அதுதான் வந்து புற தூய்மைன்னு சொன்னீங்க. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. அகம்ன்றது வந்து தவம் கடந்த நிலை. இன்னும் உள்ள போனோம், அது உள்ள போயிட்டா ஒண்ணுமே இல்லை. அந்த இடத்துல வந்து நீங்க ஒண்ணுமே, அதுக்கப்புறம் வந்து நோ ஆக்ஷன். அந்த இடத்துல சும்மா இருன்னு சொல்றேன்ல, சும்மா இருன்னு சொல்றேன்ல, அதுதான். அதாவது வந்து அது அதனுடைய முன்னாடி ஸ்டேஜ் தான் வந்து தவம். அந்த இடத்துக்கு போனோம்னா தவம் தான் கை கொடுக்கும். தவம் பண்ணாம அந்த இடத்துக்கு உங்களால போக முடியாது. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த நண்பராக காஞ்சனாமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கணும். நான் இந்த இதை கவனிக்கல, நான் இதுல இது பண்ணல, என்னோட உடம்பு சரியில்லை, அதை பத்தி கேட்கணும். நான் வந்து நம்ம இதுல நீங்க மௌனம் வந்தப்ப நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன் அங்க ஆழியார்ல. எனக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் ஆயிருக்கு. 10, 12, 13 வருஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ ஒரு 3-4 வருஷமா நம்ம இதுல இருந்து நல்லா நார்மலா தான் இருக்கு. ஒரு 4-5 மாசம் முன்னாடி ரொம்ப செஸ்ட் பெயின் இருந்து டாக்டர் கிட்ட போனப்ப அந்த திருப்பியும் சர்ஜரி பண்ண வேண்டி வரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கேக்குதாங்கய்யா? கேக்குதுமா? அப்புறமா திருப்பி அவங்க மெடிசன்லயே பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மெடிசன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து ஒரு 1 வீக் முன்னாடி மறுபடியும் ஒரு மாதிரி செஸ்ட் பெயின், அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஒரே படப்படப்பா இருக்க மாதிரி இருக்கு. என்ன பண்ற, அது ஒரு 2 நிமிஷம் தான், ரொம்ப நேரம்லாம் கிடையாது. அந்த 2 நிமிஷத்துக்குள்ளவே நம்ம செத்து போயிடும், அந்த மாதிரி ஒரு அவ்வளவு தூரத்துக்கு பயம், வலி அந்த மாதிரி இருக்கு வந்தது. அப்புறம் இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப 4 நாளா நான் நார்மலா தான் இருக்கேன். அந்த மாதிரி இப்பதான் ஒரு 4 மாசமா 2-3 தடவை அந்த மாதிரி வந்துருச்சு. அதுக்கு ஏதாவது, ஏன்னா நான் ஒரு தடவை எக்ஸசைஸ் பண்றேன், ஏதாவது ஒரு தடவை தான் எனக்கு தவம் பண்ண முடியும். காலையிலயோ சாயந்தரம் பண்ணுவேன், காலையில மேக்சிமம் பண்ண மாட்டேன். காயக்கல்பம் பண்றேன், மத்தபடி வேற எதுவும் இது பண்றது இல்லை ஐயா. என்ன எதிர்பார்க்கறீங்க? இதுக்கு நான் என்ன பண்றதுன்னு, ஏதாவது இந்த மாதிரி வர்றது, நான் வேற என்ன பண்ணலாம் அதுக்காக கேட்க. ஏதாவது லாஸ்ட் டைம் எனக்கு வந்து இந்த பல்லுல ரத்தம் வருதுன்னு சொன்னப்ப நீங்க அந்த இது பொடி சொன்னீங்க, அப்புறமா
இந்த மசாஜ் இதை வந்து இன்னொரு தடவை எக்ஸ்ட்ரா சரி பண்ண சொல்லுவீங்க, அதனால ம், அது மாதிரி ஏதாவது? சரி அம்மா இதுமா அம்மா இது மாதிரி பெரிய பிரச்சனைகள் சொல்லும் பொழுது ம் கண்டிப்பா வந்து நாங்க திரும்ப திரும்ப சொல்றது அதுதான், உடற்பயிற்சி கை கொடுக்கும்னு சொல்றோம். ம் உடற்பயிற்சி கை கொடுக்கும். நீங்க எந்த ஆமாங்க ஐயா. மன்றமா எந்த மன்றமா? ஒசூர் ஐயா, ஒசூர். சரி, ஓசூரைய அந்த ஜெயசக்தி அவர் இருக்கார் அங்க, ஆமா அந்த மன்றம் தானே? ஆமா ஆமா ஆமாங்க ஐயா. ஆமா, உங்க மன்றத்திலேயே வந்து என்னென்ன டிசீஸுக்கு என்னென்ன உடற்பயிற்சி ஒரு நாளைக்கு 2 முறை செய்யணும், 3 முறை ஆ செய்யணும்னு அந்த அந்த சார்ட்டே கொடுத்துருக்கோம் பாருங்க எல்லா மன்றத்துக்கும். சரிங்க ஐயா. ஆமா கொடுத்துருக்கோம். ஆமா, சரிங்க உங்க கேஸ் வந்து போன்ல வந்து உடனே சொல்ல முடியாதது, சரிங்க கொஞ்சம் சரிங்க நேரம் ஐயா. நாங்க சரி, அநேகமா அடுத்த மாசம் வருவோம், அங்கதான் வருவோம். நன்றிங்க ஐயா. ஆமா ஆமா, அவர் வந்து அங்கே இல்லைன்னா தர்மபுரியில போட போறாங்க கிளாஸ், அவங்க நான் வரும்போது ம் பாக்குறேம்மா. சரிங்க ஐயா, சரிங்க, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா அம்மா சாந்தி சுந்தரம் பேசுறேங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. பேசலாங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வணக்கங்க ஐயா. புத்தாண்டு வாழ்க வாழ்த்துக்கள்ங்க வளமுடன்மா. ஐயா. பெரிய குளத்துல இருந்து பேசுறீங்க. ரொம்ப நாள் தெரியுமா? லாஸ்ட் உங்க கூட பேசுனதுதான். ஆ ஐயா, எனக்கு 2 வினாக்கள் இருக்குங்கய்யா. ஒண்ணு எனக்கு உன்னுடைய உடல் சார்ந்தது, இன்னொன்னு வந்து பொதுவா நம்மளுடைய மரதாத்திரிய கருத்துல. ஐயா, முழுமையும் நிறைவும்னு ஒரு சப்ஜெக்ட் நான் 2 நாளைக்கு முன்னாடி கேட்டேங்கய்யா. அப்ப நிறைவு இருந்தாதான் நமக்கு முழுமை கிடைக்குதா, இல்ல முழுமை அடையும் பொழுதுதான் நிறைவுத்தன்மை நமக்கு வருதாங்கய்யா? நீங்க கேக்குற கேள்வி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, படுத்துன்னு போத்திக்கிட்டுமா போத்தின்னு படுத்துக்கிட்டுமா? அதாவதுங்க, முழுமை நிறைவு அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் வாழ்க்கையில வந்து எந்த நேரத்துல வந்து முழுமை அடைகிறானோ அதைத்தான் வந்து நிறைவு பெறுகிறான்னு சொல்றோம். வாழ்க்கையில அவனுக்கு வந்து எண்ணத்தால, பொருட்களால, புகழால எல்லா இடத்துலயுமே அவனுக்கு வந்து நிறைவு கிடைச்சுன்னு நினைச்சுங்களேன், அந்த இடத்துல அவன் வந்து முழுமை அடைக்கிறான்னு சொல்றோம் நம்ம வந்து. இது வந்து புற வாழ்க்கைக்கு. சரிங்க. ஆக்சுவலா வந்து அக வாழ்க்கைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுமை அப்படின்னா என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அறிவுல தெளிவு ஏற்படுகிறதோ, அறிவுல தெளிவு ஏற்படணும், புரியுதுங்களா? அந்த அறிவுல தெளிவு ஏற்படுகின்ற கண நேரத்துக்கு பேரு தான் வந்து முழுமை. அந்த அந்த முழுமை வந்துட்டாலே அவ்வளவுதான் முடிவு, அதுதான் நிறைவுன்னு அர்த்தம். பொருள் சார்ந்த உலகத்துல முழுமைக்கும் நிறைவுக்கும் 2 வரும் அர்த்தம். ஆனா மனம், அகம் சார்ந்த விஷயத்துல எப்போ வந்து அந்த மனிதன் வந்து அதை உணர்ந்துடுறானோ, அதை உணர்ந்த இடத்திலேயே வந்து அவனுக்கு முழுமை கிடைக்கிறது. அந்த முழுமை கிடைக்கிற இடம் தான் அவன் வாழ்க்கையில நிறைவு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அப்ப அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அதான் மகரிஷி சொல்றாரு பாருங்க, எப்போ ஒரு இடத்திலே அறிவு அறியப்படுகிறதோ, உங்களுக்கு முன்னாடி ஒரு அம்மா கேட்டதுக்கு எதாவது ஆன்சர் பண்ணோம். எப்போ ஒரு இடத்துல அறிவு அறியப்படுகிறதோ அந்த இடத்திலே எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு மலர்கிறது. அப்போ எப்போ உங்ககிட்ட நீங்க வந்து எந்த பொருட்களாக இருந்தாலும் சரி, நபர்களாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு உங்களுக்கு எப்போ வருகிறதோ அந்த இடத்துல நீங்க வந்து அந்த முழுமை நிறைவு உங்களுக்கு கிடைத்து விட்டதுன்னு அர்த்தம். கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. செகண்ட் கொஸ்டின் வந்துங்கய்யா, எனக்கு இப்ப சுகர் டெஸ்ட் பண்ணதுல சாப்பிடுறதுக்கு முன்னாடி 96, சாப்பிட்ட பிறகு 122 தாங்க இருக்குது. இருந்தாலும் அவங்க ஆஃப் மாத்திரை சாப்பிடணும், மெட்ஃபார்மின், குளோரோக்சில் ஏதோ ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. அதை நான் சாப்பிடுறதுனால தப்பு இல்லை இல்லைங்கய்யா? ஒன்னும் தப்பு இல்லம்மா. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து 6 மாசம் எடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பெரிடல் ரெண்டுமே வந்து நார்மல்ல இருக்கு இப்போ. ஆமாங்கய்யா. ஒரு தடவை வந்து 3 months ஆவரேஜ் எடுங்க. ஓகேங்க, ஓகேங்க. ஆமா, அந்த 3 HbA1c அந்த 3 months ஆவரேஜ் எடுத்துட்டு 3 months ஆவரேஜ் 6க்கு கீழே இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க வந்து டாக்டர் கிட்டே சொல்லிட்டு அலோபதி மாத்திரைக்கு பதிலா வந்து டாக்டருடைய அனுமதியோட சித்தா மாத்திரைக்கு மாறிடுங்க. ஓகேங்க, ஓகேங்க. அப்படியே அடிக்கடி கால் மரத்து போயிருதுங்க, எனக்கு வலது கால் மட்டும் மரத்துருதுங்க. எனக்கு வெரிகோஸ் வெயின் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. வெரிகோஸ் வெயினுக்கு நிறைய இப்போ மருத்துவம்லாம் நிறைய வந்திருக்கு. இப்போ வெரிகோஸ் வெயினுக்கு வந்து இயற்கையா நீங்க வந்து நம்ம உடற்பயிற்சி முடிச்சுட்டு நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பா வந்து வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க மருத்துவப்படி அவங்க கம்பல்சரியா வந்து வாக்கிங் போகணுமா கொஞ்சம். போறேன், வாக்கிங் போறேன், உடற்பயிற்சி பண்றீங்க. உடற்பயிற்சி விட்டுறாதீங்க, உடற்பயிற்சி தான் உங்களுக்கு கை கொடுக்கும்.
ஆமா. அப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்க வந்து வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க வந்து காயகல்ப பயிற்சியில நம்ம மாலை பயிற்சி செய்யறோம் இல்லையா? ஆமாங்கய்யா. மாலை நின்னுட்டு பயிற்சி செய்- விட ஆமா நின்னுட்டு செய்யற பயிற்சி கம்பல்சரி காயகல்ப 2 வேளையும் நீங்க எல்லாம் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ம். குறிப்பா மாலை பயிற்சி பண்ணும்போது எப்படி நல்ல காலை தூக்கி வச்சுட்டு நிக்கிறீங்க, ஆமா, குதிங்கால அந்த தூக்கிக்கிறோம். ஆமா அந்த மாதிரி பயிற்சி முடிச்ச பிறகு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பயிற்சி நேரம் இல்லை, உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அவங்கெல்லாம் வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க எல்லாம் 2 பின், அதாவது காலை தூக்கி வச்சுட்டு காயகல்ப பயிற்சி மாலை பயிற்சி பண்ற மாதிரி நல்லா தூக்கி வச்சுட்டு ஒரு செவுத்துல கை வச்சுட்டு கொஞ்ச நேரம் நில்லுங்க. எவ்வளவு நேரம் நிக்க முடியுமோ நில்லுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அந்த வெரிகோஸ் வெயின் இருக்கிற அந்த வேர் இருக்கு பாருங்க, அந்த வேர் வந்து கட் ஆயிடும். சரிங்க சரிங்க. அங்கங்க கிளாட் ஆன மாதிரி இருக்காதுன்னா ஒண்ணும் செய்யாது இல்லைங்கய்யா. ஆமா, கால்ல கூட அங்க கிளாட் ஆகிருக்குங்க ரத்தம் எனக்கு. இல்லம்மா, அது மாதிரி வரக்கூடாதுமா. அதுக்கு நான் வந்து 2 வைத்தியம் வந்து நாங்க வந்து இயற்கை வைத்தியம் 2 வைத்தியம் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம் பாருங்க, ஜீவா ஆரோக்கியம் யூடியூப் சேனல்ல சொல்லியிருக்கோம். சரிங்க சரிங்க. நரம்பு சுருள் வியாதிக்கான தீர்வு அப்படின்னு கொடுத்துருக்கோம் பாருங்க. ஓகேங்க ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி வாழ்க அம்மா. வளமுடன். வாழ்த்துங்கய்யா. வாழ்க வளமுடன். கண்டிப்பாமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா. நன்றி. காயத்ரிமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக சுசீலாம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நான் சாந்தி கண்ணன் பேசுறேன். சாந்தி கண்ணன் அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அம்மா வாழ்க வளமுடன். போன வாரம் கும்பகோணம் கிளாஸ் வந்து நீங்க வரலையே? ஐயா சாந்தி கண்ணன் நான் வரலையா? காயகல்பம் செஞ்சேன். நான் காயகல்பத்துக்கு தான் வந்தீங்கல்ல, முதல் நாள் கிளாஸ்க்கு வரல. 2 நாள் நான் வந்தேன். 2 நாளும் கீழே உட்கார்ந்து இருந்தோமே. கீழே ரைட், ஓகே, நான் கவனிக்கல. சொல்லுங்கம்மா. கேள்வியா என்னன்னா, நம்ம வந்து எல்லாமே கடந்து உடல்ல வந்து புறத்துல வந்து எல்லாமே கடந்து போகிறதுக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டே வந்தீங்க இல்லையா? அந்த ஒவ்வொரு பாகமும் கடந்ததுக்கு அப்புறம் உயிர் அப்படின்னு சொன்னதுதான் வந்ததையா கடைசி. அப்ப எனக்கு கட்டான மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அந்த ஒரு சந்தேகம். அது என்னையா கடைசி வருது? இல்லம்மா, புலன் கடந்த நிலைகள், அதாவது எந்த புலன்களை வச்சுக்கிட்டு நான் இருக்கேன்னு சொல்றீங்களோ அந்த புலன்கள் எல்லாம் நான் இல்ல அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணணும் உங்களை நீங்களே. சரி சரி. ஆமா, எந்த கையை வச்சுக்கிட்டு நான் இருக்கேன்னு சொன்னனோ அந்த கை நான் இல்ல. ஆமா, எந்த காலை வச்சுக்கிட்டு நான் நடக்கிறேனோ உணர்றேனோ அந்த கால் நான் இல்ல. எந்த வாயை வச்சுக்கிட்டு நான் பேசுறேனோ அந்த வாய் நான் இல்ல. எந்த 2 உறுப்புகளை வச்சுக்கிட்டு என்னுடைய கழிவுகளை வெளில தள்ளுறனோ அந்த குதம் குய்யம் நான் அல்ல. பேசுறதை அலைகளை எது உணர்கிறதோ அந்த மனசும் நான் அல்ல. இப்படி ஒண்ணுன்னா இந்த ஞான இந்திரியங்கள் ஒண்ணுன்னா நான் இல்லன்னு போங்க. போயிட்டு கடைசி நிலைக்கு வரும்போது ஆமா, இது எல்லாம் போயிட்டா கடைசியில வந்து இது எல்லாத்தையும் தள்ளிட்டீங்கன்னா கூட உள்ளுக்குள்ள ஒண்ணே ஒண்ணு நிக்கும். இது எல்லாம் நீ இல்லைன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள இன்னொன்னு உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கு பாரு, நான் இருக்கேன்னு ஒண்ணு சொல்லுது பாரு, உள்ள ஒண்ணு சொல்லும். ஸ்டில் ஐ எம் அலைவ் அப்படின்னு சொல்லும். அதுதான் இருட்டுக்கு உதாரணம் சொன்னேன். அப்ப அந்த ஸ்டில் ஐ எம் அலைவ், நான் இன்னும் இருக்கேன்னு உள்ள ஒண்ணு சொல்லுது பாருங்க, அததான் நம்ம பிடிக்கிற இடம். அந்த இடம் தான். அந்த இடத்துல போய் நில்லுங்க. அந்த இடத்துல போய் நின்னுட்டீங்கன்னா அதுதான் வந்து அந்த இடத்துல போய் அதை நான் இருக்கேன்னு சொல்லுது பாருங்க, அதை நீங்க பிடிக்கிறது தான் அறிவு. அதையும் கடைசியில ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மகான்கள் அந்த இடத்துக்கு போய் அதுவும் நான் இல்லைன்னு கழிச்சாங்க. கழிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருக்கிறது வெறும் பிரம்மம் மட்டும்தான், அதை உணர்ந்தார்கள். அதான் மௌனம் எனும் சூனியமே ஆதி அப்படின்னு மகரிஷி சொன்னாருன்னு சொன்னேம்மா. எனக்கு 2 கேள்வி. ஏன்னா 2 நாளும் வந்தையா கும்பகோணத்துல 2 நாள் நான் வந்தேன். நாங்கெல்லாம் கீழே உட்காந்து வந்து பண்ணோம். அப்புறம் என்னுடைய கேள்வி, என் பொண்ணுக்கு எதுக்கு எப்போ வேணாலும் சளியோடவே இருக்க மாதிரியா இருக்கு, சளி விடவே மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணலாம்? அது ஒண்ணு. அப்புறம் எனக்கு வந்து காலையில வந்து சலைவால ரத்தம் வருதுயா. நைட் பிரஷ் பண்ணிட்டு தான் தூங்குவேன். காலையில வந்து சலைவால கொஞ்சம் பிளட் வருது. அது ஏன்? அந்த 2 கேள்வி தாங்க. திரிபலா பொடியில வந்து பழுத்துவீங்க, அது ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமா உங்களுக்கு. திரிபலால சரியா? திரிபலா இரவு படுக்கும் பொழுதே திரிபலா பொடியில பல்லு அந்த ஈர்மெல்லாம் நல்லா வச்சுட்டு தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் மௌனம் இருக்கும். சாதாரண நாள்ல மௌனம் இருந்தா இருக்க மாட்டீங்க. திரிபலா பொடி வாயில வச்சுட்டு மௌனமா இருந்தா இருப்பீங்க 10 நிமிஷம். மௌனம் இருங்க. அதுக்கப்புறம் வாய் கொப்பளிச்சிருங்க. அந்த சலைவால அந்த பிளட் வருது ஸ்டாப் ஆயிடும். ஒன்னும் பிரச்சனை இல்லை.
உங்க டாக்டர் உங்க டாக்டருக்கு வந்து என்ன சளி அது ரொம்ப இருக்கு அவளுக்கு. சளி ஆமா ரொம்ப இருக்கு. சளி இருக்கு அவளுக்கு. அது உடல்ல பாருங்க, உடல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்கம்மா. சரியா? பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க, கண்டிப்பா ஹெல்ப் பண்றேம்மா. சரியா, மிக்க நன்றி ஐயா. நன்றி. நன்றிகளம்மா. அம்மாவை கேளுங்க சொல்லுங்க ஐயா. நன்றி ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க சத்யேந்திரன். கீழே பேசுறேன் ஐயா, மதுரையில இருந்து. மதுரையில இருந்தானம்மா? ஆமாங்க ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா சொல்லுங்க. நீ அடுத்து நியரஸ்ட்ல எங்க ஐயா வர்றீங்க? மதுரைக்கு நியரஸ்ட் 2 days ப்ரோக்ராம். இல்லம்மா, இப்ப அடுத்தது நாங்க வந்து திருப்பூர் தான்மா வரோம். திருப்பூர் வரோம், உடுமலைப்பேட்டை வரோம். எத்தனை நாள் சார்? திருப்பூர், உடுமலைப்பேட்டை. திருப்பூர் 1 நாள், உடுமலைப்பேட்டை 3 நாள். உடுமலைப்பேட்டை எப்ப சார்? அது நியரஸ்ட்னா நாங்க மார்ச் 8, 9. மார்ச் 6 வந்து திருப்பூர். 8, 9 கல்யாணங்களா? 7 வந்து பொள்ளாச்சி, 8, 9 உடுமலைப்பேட்டை. சரிங்க, நான் பாத்துக்கிறேயா. அப்புறம் அம்மாவை கேட்டதாக சொல்லுங்கய்யா. அப்புறம் ஐயா ஒரு கேள்வி. நாளமில்லா சுரப்பிகள், நம்ம சக்கராசுங்கிறதா நாளமில்லா சுரப்பிகள். ஆமா. அந்த நாளமில்லா சுரப்பிகளுக்கு ஒவ்வொரு உறுப்புகளோட தொடர்பு இருக்கு ஒன்னொன்னுக்கும். ஆமா. அப்ப அந்த நாளமில்லா சுரப்பிகள்ல ப்ராப்ளம் ஏற்படும் போது அந்தந்த உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுதுன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, கண்டிப்பா. சரிங்க, கண்டிப்பா. அது ரிலேட்டடா இருக்கும்போது அது அந்த சக்கராஸ் வேலை செய்யலன்னா அந்தந்த உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுது. கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி எடுத்துக்கலாம். ஆமா, சக்கராஸ் அங்கிருந்து அந்த அந்த இடத்துல இருந்து தான் வந்து ஹார்மோன்ஸ் அந்த பகுதியில் இருக்கிற உறுப்புகளுக்கு கொடுக்குது. அந்த ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகும் போது தான் நமக்கு டிசீஸ் வருது. அந்த அந்தந்த உறுப்பு அந்த சக்கராவோட ரிலேட்டட் உறுப்புக்கு வருது. ஆமா, கண்டிப்பா. இப்ப வந்து விசுக்தி சக்கரா வந்து சரி அந்த இடத்துல சரியா வந்து இம்பேலன்ஸ் சுரக்காம சரியா ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. தைராய்டு, பேராதைராய்டு நோய்கள்லாம் வருது, பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா, குறைபாடு. அந்த மாதிரி தான். கரெக்ட் தான், யூ ஆர் ரைட்மா. அப்புறம் சார் ஒண்ணு, நம்ம உடற்பயிற்சியில எது வெயிட்ட கொஞ்சம் குறைக்கும்? உணவும் எடுத்துக்கிறேன், குறைக்கிறதுக்கு உடற்பயிற்சியில அதுல என்ன? கைப்பயிற்சியிலேயே உடலை குறைக்கின்ற அத்தனை இதுவும் கைப்பயிற்சியிலேயே இருக்குமா? இதுல நிலை 1 இல்லையா, இதுலயா 2 இல்லையா? ஆமாமா, கைப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மனித உடல்ல இருக்கிற 620 தசைகளையும் இயக்கக்கூடிய ஒரே பயிற்சி எதுன்னு கேட்டீங்கன்னா கைப்பயிற்சியினுடைய 6ஆம் நிலை. சரிங்க. உடல் எடையை குறைக்கக்கூடியது கைப்பயிற்சியினுடைய 7ஆம் நிலை. 7ஆம் நிலை. சரிங்க. ஆமா. அதே போல வந்து இடுப்பு பகுதியில் இருக்கிற சதைகளை குறைக்கக்கூடியது கால் பயிற்சி. சரிங்க. அப்ப அந்த கைப்பயிற்சியில் உள்ள 7 நிலையிலும் செஞ்சா தானங்கய்யா அந்த உடல் குறையுமா, இல்ல அந்த 7ஆம் நிலையை மட்டும் செஞ்சா போதுமாயா? அடுத்தது அதான் நீங்க கேப்பீங்க. எல்லா பயிற்சியும் பண்ணுங்கம்மா. சரிங்க, வாழ்க வளமுடன். அம்மா சொல்லுங்கய்யா. அவசியமா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா திருப்பூர் எங்க வரீங்கய்யா? திருப்பூர் இப்ப ஒரு அறிவு திருக்கோயில், இப்ப சிங்காரவேலன் நகர்ல அறிவு திருக்கோயில் இப்ப போன வாரம் SKM ஐயா ஓபன் பண்ணிருக்காரு இல்லையா? இப்போ ஆமாங்கய்யா, முந்தா நேத்துங்கய்யா. முந்தா நாள் அந்த அறிவு திருக்கோயில்ல 15 நாட்கள் வந்து ஒரு பேராசிரியருடைய வகுப்பு அங்க வச்சிருக்காங்க. அதுல நிறைவு விழா மார்ச் 6. ஓகேங்கய்யா, நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கண்ணம்மாளம்மா. ஐயா இதோட நிறைவு செஞ்சுக்கலாமாங்கய்யா? பண்ணிக்கலாம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு நான் இப்போ சுகர் இருக்குங்க ஐயா, நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஆனா இப்ப நான் 2 நாளைக்கு முன்னாடி டெஸ்ட் பண்றேன், ஃபாஸ்டிங் முன்னாடி 45, ஃபாஸ்டிங் முன்னாடி 55 இருக்குதுங்க ஐயா. சரி. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எடுத்தா அதே அளவு காட்டுதுங்க. லோ சுகர் இருக்காது. அதாங்க நான் தெரியல, மாத்திரையே சாப்பிடலாமா இல்ல விட்டுலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். உங்க டாக்டர் என்ன சொன்னாருமா?
நாங்க இன்னும் போகலைங்க சார். நாங்க நேத்து போங்க. நீங்க சொல்றது வந்து லோ சுகர். சரிங்கய்யா. லோ சுகர். உங்களுக்கு மயக்கம் என்ன வருதா? தலை சுத்துதா? நல்லா மயக்கம் 2-3 நாளைக்கு முன்னாடி இருந்தது. 2 நாள் அப்புறம் நல்லா இருக்கிறேங்க. என்ன பிரச்சனையும் இல்லை. நல்லா வேலை செய்யறேன். நல்லா சுறுசுறுப்பா இருக்கிறேன். அம்மாவுக்கு ஏஜ் எவ்வளவு ஆகுதுங்க? எவ்வளவு ஆகுது ஏஜ்? ஏஜ் வந்து எனக்கு 69 ஆயிடுச்சுங்க. 69ஆ? ஆமாங்க ஐயா. அம்மா ஒண்ணு பாத்துங்க, டாக்டரை பாருங்க. இல்லைன்னா வந்து டாக்டரை பாக்குற வரைக்கும் கையோட எங்க வெளில போறதுனால கையில கொஞ்சம் ஒரு பேப்பர்ல சக்கரை ஒரு 2 ஸ்பூன் மடிச்சு வச்சுங்க. இல்ல சாக்லேட் 2-3 வச்சுட்டு போங்க எங்க வெளில போறதா இருந்தாலும். அப்படிங்களா? ஆமா ஆமா. நீங்க சொல்ற, அதாவது நான் எதுக்கு சொல்றேன், நீங்க சொல்ற ரிசல்ட்டை வச்சு சொல்றேன். ஆமாங்க. அப்படிதாங்க எனக்கு பார்த்தேன். 2 நாள் பார்த்தா 2 நாள் அப்படியே காட்டுச்சுங்க. ஆமா. 55 அப்படிங்கறது வந்து லோ சுகர்மா. சரிங்க. ஆமா. அப்ப உங்க டாக்டர்கிட்ட கேளுங்க. டாக்டர் மருந்து எடுக்கணுமா வேண்டாமான்னு முதல்ல டாக்டர் சொல்லணும். சரிங்களா? சரிங்க சார். கூட நம்மளுடைய உடற்பயிற்சி பண்ணிடுங்க. உடற்பயிற்சி டெய்லி பண்ணிடுங்க. இன்னைக்கே கொஞ்சம் இந்த கையை இந்த விரல் சொன்னேன் இல்லையா, உங்ககிட்ட சொன்னேன். இந்த விரல் வந்து மடக்க முடியல அப்படின்னா அப்புறம் நைட்டு ஃபுல்லா வலிங்கய்யா. தூங்கவே இல்லை. அப்படி இந்த விரலெல்லாம் வலிங்கய்யா. அம்மா எதனாலன்னு பாருங்கம்மா. நீங்க வந்து அதுதான் இப்பதான் பாருங்க. ஒருவேளை எனக்கு என்னவோ தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து சுகர் டெஸ்ட் எடுத்த இடத்துல வந்து ரிப்போர்ட் என்ன தப்பா இருக்க போதுமா? சரிங்க. இப்போ அதங்க நாளைக்கு வந்து லேப்ல பாக்குறேங்க ஐயா. இப்ப நீங்க எதை வச்சு சொல்றீங்க? ரிப்போர்ட்டை பார்த்து நாங்க வச்சிருக்கிறோங்க. ஒரு கிட் வச்சிருக்கிறோம். அம்மா நீங்க வேறம்மா, அதெல்லாம் ஒரு சில நேரத்துல தப்பா காமிக்கம்மா. அதை வச்செல்லாம் நீங்க சொல்லாதீங்கம்மா. நீங்க தயவுசெய்து அந்த லேப்ல போயிடுங்கம்மா ப்ளீஸ். சரிங்க சரிங்க. இந்த கை விரலுக்கு என்னங்க ஐயா செய்யறது? தினமும் காலையில எழுந்த உடனே சரிங்க ஒரு பாத்திரத்துல வெந்நீர் தண்ணி வச்சுக்கிட்டு கல் உப்பு கொஞ்சம் உள்ள போட்டுட்டு 2 கை 10 விரலையும் உள்ள விட்டுட்டு பாருங்க. கை நல்லா இப்படி பண்ணுங்க. சரிங்க. உப்பு தண்ணியில. ஓகேங்க. இந்த ஜாயின்ஸ்ல பெயின் இருக்கா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த சுகர் டெஸ்ட் எடுக்கிறீங்கல்ல? ஆமாங்க ஐயா. அங்கேயே லேப்ல என்ன பண்ணுங்க, RA ஃபேக்டர் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுங்க. RA ஃபேக்டர்ஸ். சரி. RA ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஓ சரிங்க ஐயா. அந்த RA ஃபேக்டர் டெஸ்ட் எடுத்தா உங்களுக்கு RA இல்லைன்னா பயப்பட வேண்டாம். ஜெனரல் வீக்னஸ்னாலயோ இல்ல சுகர்னாலயோ இருக்கலாம். சரிங்க. RA இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. அப்புறம் இன்னொன்னு கேக்குறேங்க ஐயா. ஐயா அந்த எகுருங்கய்யா அது வலிக்குதுங்க ஐயா. நான் முதலே பல்லு பூரா எடுத்துட்டேன். கடவா பல்லுங்கய்யா. எகுற இதெல்லாம் பல்லெல்லாம் போயிடுச்சுங்கய்யா. கொஞ்சம் முன்னாடி மட்டும்தான் இருக்கு. நல்லா நைட்டு இதெல்லாம் எடுத்தாச்சுங்கய்யா. ஆனா எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப நைட் எல்லாம் ரொம்ப வலியாகுதுங்கய்யா. அதாம்மா திரிபலா பொடியை வச்சு கொஞ்சம் தேய்ச்சிட்டு சரிங்க சரிங்க. வைக்காதீங்க, பல் தேய்ங்கன்னு சொல்றேன். சரி. அந்த இடத்துல வைக்க மாட்டாங்களா? ஆமா. உங்களுக்கு பொதுவாவே ஈரல பல்லுல வந்து திரிபலா பொடியை வச்சு தேய்ச்சிட்டு நீங்க ஒரு 10 நிமிஷம் மௌனமா இருந்து அதுக்கப்புறம் வாய் கொப்பிளிச்சுட்டு படுத்தீங்கன்னா இந்த பல்லுல இருக்கிற கூச்சம், சொத்த பல்லு வலி, அந்த ஈறு வலி இதெல்லாம் வராது. நீங்க சொல்றவங்க நான் அப்படியே செய்யறேன். ஆனா இந்த எதிர் ஒண்ணுமே இல்லையே, பல்லும் இல்லை, ஏன் வலிக்குது? வயசுமா இன்னொன்னுமா, உங்களுக்கு வயசு 69 வயசு ஆகுது இல்ல? ஆமாங்க ஐயா. இதெல்லாம் வந்து 25 வயசு பசங்களுக்கே இன்னைக்கு இருக்கு. உங்களுக்கு 69 வயசுல தானே வந்திருக்குது. ஆமாங்க ஐயா. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இஷ்யூஸ் அன்றாட சந்திக்கிற இது. நீங்க திருப்பலா தினமும் பண்ணுங்க. ஒரு நாள் பண்ணால தினமும் பண்ணணும். சரிங்க சரிங்க. நன்றிமா. வாழ்க வளமுடன். அன்பர்களே, நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் இத்தோடு உங்கள் அனுமதியோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றிகள் ஐயா. ஐயா வந்து கிட்டத்தட்ட கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக நமக்கு வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கும் ஐயா அவங்க செலவிட்டிருக்காங்க. ரொம்ப அற்புதமான பதில்களை நம்ம ஐயா அவங்க கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. மீண்டும் அடுத்த நிகழ்வுல அன்பர்கள் வந்து உங்களுடைய கேள்விகளை கேட்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு செஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே